அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் படம் பிளாஸ்ட் இந்த மாதம் 28ஆம் தேதி உலகெங்கும் வெளியிடப்படுகிறது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள் அனைவருக்கும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். என்றைக்குமே ஏஜிஎஸ் நிறுவனத்திற்கு பத்திரிகையாளர் நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் த மீடியா அனைவரும் அன்கண்டிஷனல் ஆதரவு, சப்போர்ட் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த படத்திற்கு இன்னும் அதிகப்படியாக நீங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் நல்ல பப்ளிசிட்டியும் செய்வீர்கள் என்று நம்புகிறோம். இந்த படத்தின் ப்ரொடியூசர்ஸ் கல்பாத்தி சகோரம், கல்பாத்தி கணேசன், கல்பாத்தி சுரேஷ், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி வந்திருக்காங்க, அசோசியேட் கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா கல்பாத்தி வந்திருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் வெங்கட் மாணிக்கம் இருக்காரு, டிஸ்ட்ரிபியூஷன் ஹெட் மிஸ்டர் மகாலிங்கம் இருக்காரு. இந்த படத்தின் ஓடிடி ரைட்ஸ் நெட்ஃபிளிக்ஸ் வாங்கியிருக்காங்க. ஆடியோ திங்க் மியூசிக் வாங்கியிருக்காங்க. இந்த படத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார் நடிக்கிறாரு லீட் ரோலில். அபிராமி மேடம், பிரீத்தி முகுந்தன், ஜான் கோகன், வினோத் சாகர், திலீபன், பவன், விவேக் கிருஷ்ணா என்ற பெரிய நட்சத்திர காஸ்ட் இந்த படத்தில் அமைந்திருக்கிறது. இந்த படத்தின் இயக்குனர் திரு சுபாஷ் கே ராஜ். அவர் லவ் டுடே பிரதீப் ரங்கநாதன் சார் கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா பணியாற்றிருக்கார். இந்த படத்தில் மிக சிறப்பாக அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த படத்தின் ஒரு இதுவாக செய்திருக்கிறார். கண்டிப்பாக அவருக்கு எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது என்று நம்புகிறோம். இந்த படத்தின் சினிமாட்டோகிராஃபர் திரு அருண் ராதாகிருஷ்ணன். எடிட்டிங்னாலே பிரதீப் ராகவ் பேர் தான் இதாகும். இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் கேஜிஎஃப் ஃபேம் திரு ரவி பஸ்ரூர் அவர்கள். மீண்டும் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பிற்கு வந்திருக்க அனைவருக்கும் ஏஜிஎஸ் சார்பாக எங்களோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா டைம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன்னா, தேங்க்ஸ் டு மை சித்தி. லைக் கன்ஸ்டன்டா எனக்கான சப்போர்ட்ஸை கொடுத்துட்டே இருந்து கண்டிப்பா அவன் ஒரு நாள் ஏதோ ஒன்று பண்ணிடுவான் அப்படின்னு என் மேல ஒரு பிலீஃபை வச்சுட்டே இருந்தாங்க. தேங்க்யூ சித்தி. அப்புறம் என் பேரண்ட்ஸ், அப்பா அம்மா ரெண்டு பேரும் நான் இன்ஜினியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் நான் டைரக்ஷன் கன்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொன்னப்ப லைக் என்னை நம்பி ஓகே அதுக்கான டைம் நான் அவனுக்கு தரேன்னு சொன்னேன். என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கான பர்மிஷனை எனக்கு வாங்கி கொடுத்தேன் என்னோட அண்ணா கௌதம் அண்ணாக்கு தேங்க்ஸ். அப்புறம் என்னோட மாமா, அவர் இல்லைனாலும் நான் அந்த பிளேஸ்க்கு வந்திருப்பேனாங்கிறது ஒரு பெரிய டவுட் தான். தேங்க்யூ மாமா. அப்புறம் மூவியா ஃபர்ஸ்ட் நான் பிரதீப் அண்ணாக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள வரணும், சினிமாக்குள்ள போகணும், என்ன பண்றதுன்னு தெரியாத ஒரு பாயிண்ட் இருக்கிறப்ப ஒரு ஏடி கால் அது மூலியமா அவர்கிட்ட அப்ரோச் பண்ணேன். ஸோ அப்ப லைக் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்த ஒரு பாயிண்ட்ல பிரின்சிபலா இந்த ஃப்ரீடம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். லைக் ஃபர்ஸ்ட் டைம் கதை நரேட் பண்ண வந்தப்ப லைக் ரஃபா சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு மீட்டர்ல சார் சொன்னாரு. நான் ஒரு 1.5 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லி முடிச்சேன். சொல்லி முடிச்ச உடனே எனக்கு அவர்கிட்ட தெரிஞ்சு இந்த படத்தை நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற டிசிஷனை அவர் எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் ரஃபா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இல்ல சார் நீங்க ஃபுல்லா கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அகைன் செகண்ட் ஹாஃபையும் நான் ரொம்ப லைக் திரும்ப ஒரு 1.5 hours நரேட் பண்ணேன். சொல்லி முடிச்ச உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தை இந்த படத்தை நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடியே லைக் ஒரு 2 ஃபோன் பண்ணாரு. அந்த படத்தை நம்ம பண்றோம், நீங்க என்னங்கிறது அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிடுங்க அப்படிங்கறத சொன்னாரு. லைக் அந்த மொமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் லைக் என்னோட லைஃப் அந்த மொமெண்ட்டுக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு சொல்லிட்டு ரெண்டா நம்ம ஸ்பிளிட் பண்ணலாம். அப்புறம் அர்ச்சனா மேம், லைக் நான் ஒரு இன்டர்வியூல கூட லாஸ்டா சொல்லியிருந்தேன். இப்ப நம்ம ஏஜிஎஸ்ல கதை சொல்ற ப்ராசஸ் என்ன அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா மேம்க்கும் வெங்கட் சாருக்கும் கதை சொன்னேன். அவங்க எனக்கு கதை பிடிச்சிருக்கு, நான் அர்ச்சனா மேம்க்கு என்ன ஃபார்வர்ட் பண்ணாங்க. அர்ச்சனா மேம் கதை கேட்டாங்க, அவங்க கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ நம்ம கதை சொல்றதுக்கு எப்படி இவ்வளோ பேர் இருக்காங்களோ அது மாதிரி நம்ம சைன் பண்றதுக்கு இவ்வளோ ப்ராசஸ் இருக்க மாதிரி நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுக்கு நமக்கு சப்போர்ட்ஸ்க்கு அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு ப்ராப்ளம் அப்போ மேமுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், மேம் லைக் என்னடா எப்போ ஃபோன் பண்ணாலும் பிரச்சனையோடய வரான் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு. அதை சால்வ் பண்றதுக்கு தான் நாங்க இருக்கோம் சுபாஷ், கண்டிப்பா நீ எனக்கு தான் எந்த ப்ராப்ளம்னாலும் ஃபர்ஸ்ட் கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. தேங்க்யூ மேம். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஐஸ்வர்யா மேம், ஆக்சுவலி ஏஜிஎஸ் ஃபேமிலியில் என்னோட ஃபேவரேட் அவங்க தான். இந்த
இந்த டோட்டல் லைக் இந்த ப்ராஜெக்ட்ல ரொம்ப அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கும் அதிகமான லவ்யும் அவங்கள்ட்ட இருந்து எப்பயும் பார்த்துட்டே இருப்பேன். என்னை ஃபர்ஸ்ட் பிலீவ் பண்ணது அவங்க தான். தேங்க்யூ சோ மச் மேம் அந்த பிலீஃப்க்கு. வெங்கட் சார், சார் தேங்க்யூ சார், எல்லாத்தையும் பண்ணிட்டு சைலண்டா அமைதியா இருக்காரு. சார் நான் மெயினா நான் இதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னா, இவனுங்க கேட்கறது எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம ஒன்ன ஸ்டாப் பண்ணுவோம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, லாஸ்டா நான் படத்தை பாக்குறப்ப ஏதோ ஒரு இடத்த நான் மிஸ் செய்த நம்ம பண்ணிருக்கலாமோங்கிற ஃபீல் எனக்கு கிடைச்சிருக்கும். நீங்க நான் கேட்ட எல்லாத்துக்காகவும் பேசுனீங்க, எனக்கு அதை பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ சார். இப்ப எனக்கு படத்தை பாக்குறப்ப எந்த காம்ப்ரமைசஸும் நான் ஆன ஒரு ஃபீல் இல்ல. நான் என்ன நினைச்சனோ அந்த படத்தை நான் எடுத்துட்டேன். தேங்க்யூ சோ மச் சார். வில் பி ஃபார்வர் கிரேட்ஃபுல் டு யூ சார். அர்ஜுன் சார், சார் அதான் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆக்ஷன் மூவிஸ்னா ரொம்ப பிடிக்கும். என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஆக்ஷன் கிங் கூட. சார் ஐ எம் சோ பிளெஸ்ட் டு பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் கதை சொல்லி முடிச்ச உடனேயே அதான் சொன்னாரு, நீ சொன்ன கதையை எடுத்துருவீங்கல்ல அப்படிங்கறத சொன்னாரு. சார் கண்டிப்பா எடுத்துருவோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த த்ரூ அவுட் த ப்ராசஸ்ல வந்து லைக் அவர் ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அவரோட ரேண்டமா அவரோட லைஃப் ஸ்டோரிஸ், இன்ஸ்பிரேஷன்ஸ் ஆன ஸ்டோரிஸ் எல்லாமே எங்கிட்ட ஷேர் பண்ணுவாரு. லைக் இப்ப ஏதாவது சுபாஷ் இது ஓகேவா ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சில டவுட்ஸ் கேட்பாரு. இல்ல சார் இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா அப்படியே யோசிச்சுட்டு ஓகே நீ சொல்றது கரெக்டா இருக்கு, அதனாலதான் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருக்கணும். கரெக்டா இருந்தா அவர் நம்ம கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாரு. இல்லாதப்ப நம்ம கிட்ட சொல்லுவாரு, ஆமா அவர் சொல்றது கரெக்டா இருக்கு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்ல இருக்கும். ஆல்சோ நான் அர்ஜுன் சாருக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். எதுக்குன்னா அவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஸ்பேஸ் ஒன்று கொடுக்கறதுக்கான ஒரு இதை வந்து எனக்கு அலோவ் பண்ணாரு. அவர் அந்த ஸ்பேஸை தரல இல்ல நம்ம தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல இருந்திருந்தாருன்னா என்னால இந்த படத்தை நான் நினைச்ச மாதிரி பண்ணிருக்கவே முடியாது. தேங்க்யூ சோ மச் சார். அபிராமி மேம், அகைன் விருமாண்டியில இருந்தே லைக் இந்த கேரக்டருக்கு நான் யார் போலான்னு யோசிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் வந்தது அபிராமி மேம் தான். லைக் அவங்க பவர் ஜென்ரலாவே அபிராமி மேம்னு யோசிச்சாலே ஒரு பவர் ஒன்று இருக்கும். அந்த பவரை வந்து நான் என்னோட இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ சோ மச் மேம், உங்களோட எல்லா எஃபர்ட்ஸ்க்கும் தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். பிரீத்தி மேம், அகைன் தேங்க்யூ சோ மச் மேம். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கீங்க இந்த படத்துக்காக நீங்க. லைக் அதான் நானும் மாஸ்டர் சாட்டிஸ்ஃபை ஆனாலுமே அவங்க விட மாட்டாங்க. இல்ல மாஸ்டர் இன்னும் ஒரே ஒரு டேக் மாஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டுட்டே மாஸ்டர் சொல்லுவாரு, இது எடிட்டா கரெக்டா இருக்கும் பாரு. இல்ல நான் நேர்லயே நான் வந்து அதை பார்க்கணும் நல்லா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தேங்க்யூ. ரவி சார், சார் ஆக்சுவலி ரவி பாசு சார் லைக் அர்ச்சனா மேம் தான் வந்து ரவி பாசு சார் தான் நம்ம கண்டிப்பா போகணும் அப்படிங்கறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. லைக் அவர் வந்து கதை பிடிச்சாதான் பண்ணுவாரு. சோ நீங்க அவருக்கு ஸ்டோரி நரேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அவருக்கு அதான் லைக் ஸ்டோரி நரேட் பண்ணுங்கன்னு சொன்ன உடனேயே லைக் வெங்கட் சார் போன் பண்ணி மத்தியானம் சொல்றாங்க, எனக்கு சாயந்தரம் வந்து ஸ்டோரி நரேஷனுக்கான அந்த மீட்டிங் வந்து பிக்ஸ் ஆயிடுச்சு. அவருக்கு ஒரு 3 hours ஸ்டோரி நரேட் அவருக்கு பண்ணி முடிச்ச உடனேயே அவர் சுபாஷ் நான் அந்த ஸ்டோரியை பண்றேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸைட்டடா சொன்னாரு. அப்பவே டிஸ்கஸ் பண்ணாரு, நம்ம இந்த ஸ்டைல இதை பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு மூட்ல இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணாரு. லைக் அவர் இந்த படத்துக்காக ரொம்ப டூ மச் ஆஃப் எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. அதை நான் நேர்ல இருந்து பாத்திருக்கேன். லைக் லிட்டரலா ஒரு 3 நாள் வந்து கண்டினியூஸா ஒரு 3 days தூங்கவே இல்லை. டே நைட் ஒர்க் போயிட்டே இருக்கு. லைக் அவர் அதுக்கு அவர் தூங்காமே ஒர்க் பண்ணி பழகிட்டாரு. என்னால அது முடியல. ஒரு 3rd day வந்து என்னால சுத்தமா முடியல. காலையில ஒரு 4 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சுபாஷ் ஓகே இன்னைக்கு ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், நீங்க போயிட்டு தூங்கிட்டு வாங்க அப்படின்னாரு. நான் கேட்டேன் சார் சரி ஓகே நம்ம கொஞ்சம் லேட்டா சொன்னா நம்ம எனர்ஜி கம்மியா இருக்கும்னு நினைச்சிட போறாருன்னு சொல்லிட்டு ஒரு 4க்கு சொல்றாரு. ஒரு 11க்கு நம்ம திரும்ப வரோம்னு சொன்னாங்க. சார் 11 o'clock அப்படின்னு. என்னது 11 9 o'clock நீங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. 9 o'clock நான் போய் பார்த்தப்ப எனக்கு முன்னாடி அவர் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப ஒரு டயலாக் ஒண்ணு சொன்னாரு. என்னன்னா நம்மளை பார்த்து அதாவது ஐயோ இவ்வளவு வேலை இருக்கே அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது சுபாஷ். ஐயோ இவன் வந்துட்டான்டான்னு வேலை நம்மளை பார்த்து பயப்படணும் அப்படிம்பாரு. அதை எப்பயுமே அவர் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு. தேங்க்யூ சார். உங்களோட இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் எஃபர்ட்ஸ் வந்து இந்த படத்தை வந்து பயங்கரமா எலிவேட் பண்ணிருக்கு. லைக் RR இல்லாம டு RR இந்த படத்தை நான் வந்து ஒரு பெரிய சேஞ்ச் ஓவரா பாக்குறேன். தேங்க்யூ சோ மச் சார். ஸ்டன் மாஸ்டர்கிட்ட நான் கதை சொல்லி முடிச்ச உடனே ஒன்னு சொன்னேன், மாஸ்டர் இந்த படம் வந்து ஸ்டன்ஸுக்கு நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும் மாஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அது நடக்கும், கண்டிப்பா நடக்கும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் இந்த படத்துக்காக போட்டிருக்காரு. தேங்க்யூ மாஸ்டர். எனக்காகன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்காரு. லைக் அவரோட ஒரு கோஆபரேஷன் இல்லாம இருந்திருந்தா லைக் நாங்க நினைச்ச அந்த ஷெட்யூல நாங்க நினைச்ச அந்த ஒரு இதுக்குள்ள அதை கண்டிப்பா பண்ணிருக்கவே முடியாது. அவரோட டீம் அவங்களும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க. அப்புறம் அருண் ப்ரோ டிஓபி லைக்
லவ் டுடேல வந்து தினேஷ் அண்ணாவை பாக்குறப்ப எனக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைச்சிச்சோ அது வந்து எனக்கு அருண் ப்ரோ பாக்குறப்ப கிடைச்சிச்சு. லைக் ஒரே ஒரு மீட்டிங் தான் முடிஞ்சு. நான் தினேஷ் அண்ணாவை எங்க டேரக்டர் என்ன ஃபீல் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அவர் ரொம்ப டேலண்டடான ஒருத்தர். அவருக்கு ஒரு கரெக்டான ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அது ரொம்ப சூப்பரா யூஸ் பண்ணுவாரு. அவர் ஒரு பெரிய இடத்தை ரீச் பண்ணுவாரு அப்படிங்கறத எங்க டேரக்டர் அவரை நம்பினாரு. அது நடந்துச்சு. நான் அப்படிதான் அருண் ப்ரோவை பாக்குறேன். அவருக்கு இருக்கிற லைக் இஸ் வெரி டேலண்டட். அவரோட ஃப்ரேமிங் சென்ஸுக்கும் அவரோட லைட்டிங் சென்ஸுக்கும் அவர் ஒரு பெரிய இடத்தை ரீச் பண்ணுவாரு அப்படிங்கறத நான் வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்றேன். தேங்க்யூ ப்ரோ. எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்து எல்லாருமே சொல்றாங்க விஷுவல்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படிங்கறத. அப்புறம் எடிட்டர் என்னோட லைக் அவர் வந்து என்னோட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. எங்க எடிட்டிங் டேபிளே ரொம்ப ஜாலியா தான் இருக்கும். எனி டைம் ஒரு சிரிச்சுட்டு ஒரு ஃபன் மூட்லயே எங்களை வச்சிருப்பாரு. லைக் நிறைய பேர் அவர் கூட ஒர்க் பண்ற எல்லா டேரக்டர்ஸுமே இதை சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு எடிட்டர் மட்டும் இல்ல, அவருக்குள்ள ஒரு டேரக்டர் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் என்னோட எடிட்டிங் ப்ராசஸ்ல பார்த்தேன். அவர் ஒரு டேரக்டரா நிறைய சஜஷன் சொல்லுவாரு. சில இது எனக்கு ப்ரோ இது எனக்கு ஒர்க் ஆகாத மாதிரி இருக்கே ப்ரோன்னு சொன்னாலும் ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் இல்ல அவர் எக்ஸாக்ட் அவர் சொன்னதுதான் கரெக்டா அவர் என்ன மீன் பண்ணாருங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். லைக் பேசிங்கா லைக் இந்த படத்தை அகைன் எடிட்டிங்கா ஒரு சூப்பரா ஒன்னு அவர் பண்ணி கொடுத்தாரு. அகைன் ட்ரெய்லருக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெய்லரை சொல்லியிருக்காங்க. வீரமணி அண்ணா தேங்க்யூ சோ மச்ண்ணா. நான் இந்த படத்துக்கு வந்து ஆப்ஷன்ஸே பார்க்காத ஒரே ஒருத்தர் அவர் தான். எல்லாத்துக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். லைக் நிறைய பேர்கிட்ட பேசினேன். அவர் மட்டும்தான் ஒரே மீட்டிங். லைக் அகைன் எனக்கு வந்து அவரை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப ஒரு நல்ல மனிதரா ஃபீல் ஆனாரு. அவர் நமக்காக ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸ் போடுவாருங்கிறது எனக்கு தோணுச்சு. அது ஏன் எனக்கு தோணுச்சுன்னு தெரியல. பட் அந்த படம் முடிக்கிறப்ப நான் எடுத்த டெசிஷன் ரொம்ப ரொம்ப ரைட் அப்படிங்கறத வந்து அவர் வந்து எனக்கு காட்டினாரு. தேங்க்யூ சோ மச்ண்ணா. தினேஷ் அண்ணா காஸ்டியூம்ஸா லைக் ரொம்ப இதா இருக்கக்கூடாது. லைக் எல்லா படத்துலயும் ஒரு நாங்க என்ன யோசிச்சோம்னா நானும் அருண் ப்ரோவும் என்ன பிளான் பண்ணோம்னா ஃபிலிம் லாங்குவேஜா இந்த படம் வந்து ஒரு யூஸ்வல் படமா இருக்கக்கூடாது. பார்த்தா இது ஒரு டிஃபரெண்டா புதுசான ஒரு படமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லணுங்கிறத நினைச்சோம். அதை அச்சீவ் பண்றதுக்கு எங்களுக்கு காஸ்டியூம் ரொம்ப முக்கியம். அதை அவரோட டிஸ்கஸ் பண்றப்ப ரொம்ப ஸ்பெசிபிக்கா இந்த கேரக்டர்ஸ்க்கு இந்த ஒரு பிளேவர்ஸ்ல போய்க்கலாம். கதையோட அவர் கதை ஃபுல்லா படிச்சு கதையோட ஒர்க் பண்ணி ஒரு ஒர்க் ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு பர்சனலா காஸ்டியூம் டிசைன்ஸ் இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் ஜான் கோகன் சார் தேங்க்யூ சோ மச் சார். லைக் சார் வந்து எப்படின்னா லைக் எங்க மூவிஸோட வில்லன்ஸ் எல்லாருமே எப்படின்னா பாக்குறதுக்கு ரொம்ப டெரரா இருப்பாங்க. பட் அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட். எல்லாருமே பயங்கர ஸ்வீட். லைக் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க. பவன் சார்லாம் வந்து லைக் நான் ஃபர்ஸ்ட் டே போய் நான் ஜென்ரலா பொல்லாதவன் அதெல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு இமேஜ்ல அவரை வச்சிருந்தேன். பட் நம்ம ஒரு 1 hour அவர் கூட பேசணும்னா அது ஒரு 45 minutes சிரிச்சுட்டே தான் இருப்போம். அவ்வளோ ஃபன்னா ஜாலியா பேசுவாரு. சார் தேங்க்யூ சார் ஃபார் அக்செப்டிங் திஸ் ப்ராஜெக்ட். அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ உங்க ப்ரோ அர்ஜுன் சிதம்பரம் ப்ரோ உங்களோட டேட்ஸை வந்து கண்டிப்பா இதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு அப்புறம் உங்களோட லெவல் ஆஃப் growth வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத நான் ரொம்ப பர்சனலா பிலீவ் பண்றேன் ப்ரோ. அடுத்த படத்துக்கு டேட்ஸ் கேட்டா கொடுங்க ப்ரோ. திலீபன் சார் எனக்கு லைக் நமக்கு படம் பாக்குறப்ப சிலர் ரொம்ப பிடிக்கும். லைக் அவங்க ஃபேஸ்ல ஒரு பயங்கர பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்படி ஒருத்தரா தான் நான் வந்து திலீபன் சாரை பாக்குறேன். லைக் எனக்கு ஏன்னே தெரியல அவர் ஜென்ரலாவே எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். லைக் அவர் படங்கள் அவரோட ஒரு கேரக்டர் இவர் ரொம்ப நல்லவருங்கிற ஒரு ஃபீல் எனக்கு எப்பவுமே கிடைச்சிட்டே இருக்கும். நேர்ல மீட் பண்றப்பயும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. எனக்குள்ள என்ன தோணுச்சோ அது அவரை மீட் பண்றப்ப ஆமா அவரோட லுக்ல என்ன இருக்கோ அதுதான் அவர் கேரக்டர்லயும் இருக்கு அப்படிங்கறது எனக்கு ஃபீல் ஆகும். அடிக்கடி எனக்கு ரேண்டமா ஃபோன் பண்ணி ஜென்ரலா பேசுவாரு. லைக் டிஸ்கஸ் பண்ணுவாரு படம் எப்படி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. தேங்க்யூ சார். வினோத் சாகர் சார் அகைன் இந்த படத்துல வந்து லைக் அவர் வினோத் சாகர் சார் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அவருக்கான அவரோட பெர்ஃபார்மிங் ஏத்த கேரக்டர்ஸ் அவர் கிடைக்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கும். இந்த படத்துல அதை நான் கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத நான் நம்புறேன். தேங்க்யூ சார். பாலஹாசன் ப்ரோ அகைன் ஆக்சுவலி ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன் ப்ரோ நீங்க. தேங்க்யூ ப்ரோ. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு செம்ம ஸ்வாக் ஒன்று இருக்கு ப்ரோ. நான் அகைன் இந்த கேரக்டர் நான் எழுதுறப்பையும் பாலஹாசன் ப்ரோன்னு சொல்லி நான் கதை நரேட் பண்றப்ப எல்லாருக்கிட்டையும் பாலஹாசன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு உங்க போட்டோ காமிச்சு தான் அந்த கேரக்டரை நரேட் பண்ணுவேன். ஃப்ரம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் அது நடந்துச்சு. அப்புறம் டைரக்ஷன் டீம் மட்டும் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வந்துடுறீங்களா? அப்படியே வந்துருங்களே. பாஸ்கர் அண்ணா லவ் டுடேல என்னோட கோ டைரக்டர் அவரு. இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டேன் வரமாட்டேன்ட்டாரு. ஃபர்ஸ்ட் நேர்ல போயிட்டேன். ஆனா நீங்க கண்டிப்பா வரணும்னா அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. என்னடா இப்படி வந்து நிக்கிற, சரிடா வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு.
அவரில் நான் லைக் மேக்கிங்கா அகைன் நான் நினைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே அச்சீவ் பண்றதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய ரீசனா இருந்தாரு. இப்பதான் ஒரு இடத்துல வந்து லொகேஷன் பர்மிஷன் எங்களுக்கு பட்ஜெட்குள்ள கிடைக்கலன்னா என்ன கூட்டு போவாரு. பாருங்க எவ்வளவு பாவமா இருக்கான், இவன் தான் டைரக்டர், இவனுக்கு வந்து இந்த படத்தை வந்து இந்த லொகேஷன் அவனுக்கு நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பேசி, அது மாதிரி தேங்க்யூ சோ மச்னா. உங்களோட எஃபர்ட்ஸ் இந்த டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தெரியும். நீங்க எவ்வளவு இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு உங்க பை ஹார்ட் நீங்க அதாவது லிட்டரலா அவர் வந்து இது வந்து எனக்கு எப்படி தோணும்னா இது எங்க எல்லாரோட படம், எல்லாருமே அப்படிதான் ஒர்க் பண்ணிருக்காங்க. மியூசிக் டைரக்ஷனுக்காக நான் ஒரு 15 டேஸ் வந்து இதுக்கு போயிட்டேன். லைக் இதுல அதாவது ஒரு பீக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம். அப்ப நான் அங்க மியூசிக் டைரக்டர் கூட இருந்தேன். பட் அங்க நான் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்றதுக்கு எல்லா வேலையும் போஸ்ட் ப்ரொடக்ஷனோட முக்காவாசி வேலையை என் டீம் தான் பார்த்தாங்க. தேங்க்யூ சோ மச். எல்லாமே ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. வின்சென்ட் அண்ணா தேங்க்யூண்ணா. ஒரு படம் சைன் பண்ணிட்டு நான் ஒரு மிகப்பெரிய கேஸ்ல இருந்தப்ப அவர் வந்ததுல இருந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, செட்டில் ஆயிடுச்சு. நீங்க அதாவது ஷெட்யூல்ஸா நீங்க போட்ட அந்த ஷெட்யூலா நீங்க ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தா கூட நாங்க இன்னும் பயங்கரமா மாட்டிருப்போம். அதுல ரொம்ப கான்சியஸா இருந்தீங்க. தேங்க்யூ சோ மச்ண்ணா. சஞ்சீவ், சரவணா, சத்யா, நரேஷ், முரளி ப்ரோ, ஜான், பிரவீன், லைக் இவங்க எல்லாருமே கண்டிப்பா ஒரு பெரிய டைரக்டர்ஸா வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப பிலீவ் பண்றேன். அதை நான் அவங்க கிட்ட பாத்திருக்கேன். ஏன்னா எல்லாத்தையுமே லைக் லிட்டரலா நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல நான் வந்து ஃபுல்லா ரவி பாசு சார் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அந்த ஒர்க்ஸை பாத்துக்கிட்டேன். இவங்க தான் எல்லாருமே ஒரு இண்டிவிஜுவல் டைரக்டர்ஸா. இவன் தெலுங்கு சிஜி ஃபுல்லாவே இவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான், தமிழ் சிஜி ஃபுல்லாவே அவன் டேக் ஓவர் பண்ணிக்கிட்டான். ஜான் டப்பிங் ஃபுல்லா லைக் டப்பிங் ஸ்டுடியோல இருந்து கமெண்ட் பண்றாங்க, பெர்ஃபெக்ஷன் சாவடிக்கிறாங்களே போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஜான். பிரவீன் அப்படியே என்ன பாக்குற மாதிரியே இருக்கும் எனக்கு பிரவீனை பாக்குறப்ப. நான் அப்படிதான் லவ் டுடேல ரொம்ப அப்படியே ஒரு பயத்தோடயே சுத்திட்டு இருப்பேன். டே பயப்படாதா அப்படின்னு சொன்னா அதை கேட்டு பயந்துருவான். டே அப்புறம் ஓகே தேங்க்யூ சோ மச். அப்புறம் டிஓபி டீம், அதாவது ஆக்சுவலி ஒரு டைரக்ஷன் டீம் எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அதை விட டிஓபி டீம் அதிகமா ஒர்க் பண்றாங்க. அதை வந்து நான் பார்த்தேன். பிளஸ் அருண் ப்ரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்க டீம் ரொம்ப ஜாலியா ஒர்க் பண்ணுவாங்க. கார்த்தி ப்ரோ, கிஷோர் ப்ரோ, கலை ப்ரோ, சதீஷ் ப்ரோ, தர்மா ப்ரோ, சாய் ப்ரோ, எல்லாருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ. நீங்க வந்து லைக் அருண் ப்ரோ வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இருக்காரு அப்படின்னு எல்லாரும் சொல்றதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் நீங்க தான். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அவர் இப்படி திரும்பினாரு, நான் திரும்ப இந்த ஷாட் முடிச்சுட்டு இங்க திரும்ப அடுத்த ஷாட் ரெடியா இருக்கும் ப்ரோ. இந்த டீமை விட்டுறாதீங்க ப்ரோ. பாய்ஸ் வந்து ஆர்ட் டீம் அசோகன் அண்ணா, மதி அண்ணா, மோகன் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, பத்மநாதன் ப்ரோ, அகைன் எல்லாருமே எனக்கு ரொம்ப லைக் எப்படி சொல்றது, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க எல்லாருமே. லைக் செட்டுக்குள்ள போனாலே எனக்கு ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும். லைக் காலைல உள்ள போறப்ப எல்லாரோட ஃபேஸையும் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா அன்னைக்கு அந்த டேவா அந்த ஷூட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து எனக்கு ஒரு பயங்கர வைப் ஒன்று கிடைக்கும். அப்புறம் செட் டிபார்ட்மெண்ட்ல வந்து வின்சென்ட் அண்ணா, விஜய் ப்ரோ, பிரபா ப்ரோ, 3 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டன் டீம் அதாவது ஆக்சுவலி இந்த படமே வந்து லைக் லிட்டரலா 52 டேஸ்ல வந்து பாதிக்கு பாதி வந்து நாங்க ஸ்டண்ட், பாதி நாள் டிராமாஸ். அந்த பாதி ஸ்டன்ஸை வந்து மாஸ்டர் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா பண்ணதுக்கான ஃபுல் சப்போர்ட்ஸை அவங்க டீம் வந்து கொடுத்தாங்க. கார்த்தி அண்ணா, மணி அண்ணா, சரவணா ப்ரோ, பிரபாகர் ப்ரோ, கணேஷ் ப்ரோ, யோகராஜ் ப்ரோ, கோட்டி அண்ணா, ஷெரீப் ப்ரோ. இது இல்லாம ஃபைட் லிஸ்ட் நான் ஃபுல்லா சொல்லணும்னா அது இன்னொரு 1/2 hour சொல்லணும். அவ்வளோ ஃபைட்டர்ஸ் இருக்காங்க இங்க. ஸோ தேங்க்யூ. அதாவது மாஸ்டர், அதாவது உங்ககிட்ட நான் என்ன குவாலிட்டியை பாக்குறேனோ அந்த பாசிட்டிவிட்டியோ குவாலிட்டியோ உங்க டீம்ல இருக்க எல்லாருக்கிட்டையுமே நான் பாக்குறேன் மாஸ்டர். அகைன் இந்த டீமுக்கு நீங்களுமே ரொம்ப பிளஸ்டா ஃபீல் பண்ணும் மாஸ்டர். கார்த்தி அண்ணா, அதாவது நான் இதுல வந்து கார்த்தி அண்ணா, மணி அண்ணா, இப்ப நான் சொன்ன அந்த இவங்க வந்து லைக் அகைன் எல்லாருமே என்னன்னா ஒருத்தவங்களுமே நான் பார்த்தேன், ஒருத்தவங்களுமே வந்து அவங்க வேலையை வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. ஷூட்டுக்கு முன்னாடி என் சித்தி என்கிட்ட சொன்னாங்க, சுபாஷ் லைக் டென்ஷன்லாம் ஆயிடாதரா அப்படிங்கிற மாதிரி, லைக் ஜென்ரலா ஏதாவது ஒர்க் ப்ரெஷர் ஆகி யார் மேலேயே கோவப்பட்டுறாதரா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானுமே இல்ல அப்படின்னு நினைச்சேன், லைக் கோவம்லாம் பற்றக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூட்ல தான் வந்தேன். பட் டோட்டல் ஷூட் ப்ராசஸ்ல அதுக்கான சான்ஸ் எனக்கு சுத்தமா இல்லவே இல்லை. நான் ரொம்ப ரிலாக்ஸா ஷூட் பண்ணேன். லைக் அர்ச்சனா மேம் ஒரு தடவை ஷூட் வரப்ப கூட சொன்னாங்க, ரொம்ப ஒரு கேவஸே இல்லாம ரொம்ப சைலண்டா இருக்கு, இப்படி ஒரு ஷூட் லைக் ரொம்ப சைலண்டா நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத சொன்னாங்க. என்ன ரீசன்னா எல்லாருமே ஈச் இண்டிவிஜுவல் பர்சன் அவங்கவுங்க வேலையை ரொம்ப கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பண்ணாங்க. ஸோ அதனால நான் ரொம்ப ரிலாக்ஸா இருந்தேன். எனக்கான ப்ரெஷர் ரொம்ப இல்லாம இருந்துச்சு. கிரியேட்டிவா மட்டும் என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடிஞ்சுச்சு. எடிட் டீம் வெங்கி, தேங்க்ஸ் டா வெங்கி. அதாவது ஏன் சிரிக்கிறாங்கன்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாவம் அவனை டே அண்ட் நைட் போட்டு அடின்னு அடிச்சுட்டு இருக்கோம் மாத்தி. தேங்க்ஸ் டா வெங்கி. ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணிருக்க அந்த படத்துக்காக. லைக் என்னோட லிட்டரா நீ ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணிருக்க. அப்புறம் முரளி, கணேஷ், ஸ்டாலின், பாலா, கவிமணி,
உங்களோட பார்ட்டிசிபேஷனுமே எனக்கு இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. மியூசிக் டீம் சேத்தன் ப்ரோ, பவன் ப்ரோ, பூர்ணா ப்ரோ 3 பேருக்குமே லைக் ஒரு பயங்கர வைபான ஒரு மியூசிக் வந்ததுக்கான ஒரு ரீசன்ஸ் அவங்களும் தான். அப்புறம் லிரிக்ஸிஸ்ட் வந்து விவேக் சார், அறிவு ப்ரோ, ஐரா உடுப்பி, மதுரை கவி சார், ரைசிங் ராப்பர், தேங்க்யூ சார். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதுக்கு வந்து நீங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரீசன்ஸ். சிங்கர்ஸ் ரோஹித் சித்தப்பா ப்ரோ, சந்தோஷ் வெங்கி ப்ரோ, லைக் இவங்களுமே அப்படிதான் ஒரு ஜிம் பாய்ஸ் மாதிரி இருப்பாங்க. ரவிபாசு சார் வந்து சாயந்தரம் போல ஒரு ரெஸ்ட்டுக்கு டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போவோம். அவர் அப்படி நடந்து போனாருன்னா அவர் கூட ஒரு 10 பேர் பின்னாடி ஜிம் பாய்ஸ் மாதிரி நடந்து வருவாங்க. நம்ம பார்த்தோம்னா ரவிபாசு சார் உண்மையாவே ஒரு கேங்ஸ்டர் ஒரு 10 பேரோட நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனா அந்த 10 பேருமே எப்படின்னா பேசணும்னா குழந்தைங்க மாதிரி இருப்பாங்க, அவ்வளவு ஸ்வீட்டா இருப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க. எனக்கு லைக் நான் வந்து பெங்களூர்ல ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து கொஞ்சம் ஸ்வீட்ஃபுல்லா இருந்ததுக்கு அவங்களும் காரணம். அப்புறம் மேனேஜர் செந்தில் சார், நான் கதை சொல்லி முடிச்ச உடனேயே அந்த லிஸ்ட்டை வச்சுட்டு அவர் கதை தனியா நரேட் பண்ணேன். முடிச்ச உடனே லிஸ்ட் எடுத்துட்டு அங்க நின்று போயிட்டு இருக்காரு. ஐயோ இவ்வளவு பேர் இருக்காங்களே, நான் இது எல்லாத்தையும் உடனே ஓகே பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார். ரொம்ப நிறைய எஃபர்ட்ஸ் நீங்களுமே இந்த படத்துக்காக போட்டிருக்கீங்க சார். சக்தி சார், சாமி சார், லவ் டுடேல இருந்தே உங்களுக்கு தெரியும். அந்த லைக் அப்ப நீங்க என்கிட்ட எப்படி ஒரு மாதிரி பாசமா இருப்பீங்களோ அதே ஃபீல தான் நான் இப்பயுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சார். பர்சனலா எனக்கு நிறைய அடிக்கடி என்கிட்ட இப்படி இருந்து லைக் என்னோட குரோத்துக்கான அந்த விஷயங்கள் வந்து என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. ஃபோக்கஸ் புல்லர் அர்ஷத் அண்ணா, கேமரா அசிஸ்டன்ட் டீம், லைட் டீம், அகைன் லைக் ரொம்ப நாங்க நினைச்ச அந்த ஒரு டைம்குள்ள அந்த படத்தை முடிக்கிறதுக்கு நீங்க பண்ண சப்போர்ட்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க எனக்கு பண்ண இந்த அதாவது லைக் எல்லாருக்கும் நான் யோசிப்பேன் லைக் எப்படி நமக்கு லைக் இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசிக்கிற அளவுக்கு இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதே சப்போர்ட்ஸை நீங்க மிச்ச எல்லா படத்துக்கும் கொடுக்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். டப்பிங் இன்ஜினியர் ஜெகன் சார், தேங்க்யூ சோ மச் சார். லைக் டப்பிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அங்க அவரோட இன்புட்ஸ், அவரோட விஷயங்கள், அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. சவுண்ட் டிசைன் சச்சின் ப்ரோ, லைக் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ ஒன்று சொன்னாரு. தேங்க்யூ ப்ரோ. இந்த படத்துல ஒரு ரொம்ப ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஒர்க்கை நீங்க பண்ணிருக்கீங்க. தபஸ் சார், அவர் வந்து ஒரு ஜீனியஸ். என்னை பொறுத்த வரைக்கும் சவுண்டிங்ல அவர் உண்மையாவே ஒரு ஜீனியஸ். லைக் சவுண்ட் மிக்சிங்ல அவ்வளவு ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் ஒரு தடவை கரெக்ஷன் ஒரு தடவை அவர் என்ன கூப்பிடுறப்ப அந்த படத்தை நான் திரும்ப பாக்குறப்ப சவுண்ட் மிக்சிங்கா அவர் ஏன் தபஸ் சாரை வந்து எல்லாரும் சவுண்ட் மிக்சிங்ல அவ்வளவு பெருசா சொல்றாங்கிற ரீசன்ஸை நான் கூட இருந்து பார்த்தேன். தேங்க்யூ. ராஜ் சேவர் சார், கலரிஸ்ட், தேங்க்யூ சோ மச் சார். அகைன் லைக் நான் ஒர்க் பண்றப்ப உங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாத்தையுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவீங்க. இந்த படத்துக்கு எது நல்லதுங்க, அதாவது இந்த படத்துக்கு எது நல்லதுங்கிறத நீங்க எனி டைம் யோசிச்சுட்டே இருப்பீங்க. தேங்க்யூ சோ மச் சார். அப்புறம் லைக் டிஐ டீம்ல வந்து தமிழ், வினோத், சையத் சார், பிரவீன் ப்ரோ, கிருஷ்ணா சார் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். விஎஃப்எக்ஸ் டீம் ஹரி சார், சாரி சார் கரெக்ஷன் மேல கரெக்ஷன் சொல்லிட்டு உங்களை போட்டு ரொம்ப இது பண்ணிட்டோம். லைக் என்னன்னா நான் ஒன்னு சொல்லுவேன், அவர் ஒன்னு பண்ணுவாரு, எனக்கு இது ஒர்க் ஆகும் இன்னும் எனக்கு பண்ணி காட்டுங்கன்னு சொல்லுவேன். நான் கேட்கிற கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டே இருந்தாரு. லாஸ்ட் எண்டு வரைக்கும் ஒரு பாயிண்ட்ல வந்து லைக் டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன்ல இருந்து இதுக்கு மேல நீங்க கரெக்ஷனே வாங்க கூடாது நாங்க அப்பயும் அவங்களுக்கு தெரியாம எங்களுக்காக பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட் சார். டியூனே ஜான் ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அகைன் இந்த காலும் வந்து அர்ச்சனா மேமோட கால். படத்துக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டூனே ஜான் நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படிங்கறத சொன்னாங்க. லைக் அவங்களோட டெசிஷன் வந்து எவ்வளவு கரெக்டா இருக்கு, அது எவ்வளவு ஒர்த்தா இருக்கு அப்படிங்கறத வந்து நான் எல்லாரோட போன் கால்ஸையும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாருமே சொல்றாங்க போஸ்டர்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு, பிரில்லியண்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அப்புறம் நம்ம டிரைவர்ஸ் கிருஷ்ணமூர்த்தி அண்ணன், ஆறுமுகமண்ணன், பாண்டு அண்ணன், இவங்க 3 பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். லவ் டுடேல இருந்தே உங்களை எனக்கு தெரியும். லைக் லிட்டலா நீங்க என்னோட அண்ணன் மாதிரி தான். தேங்க்யூ சோ மச்னா. அப்புறம் ப்ரொமோஷன் டீம் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் கேட்டாங்க ஏன் ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 3 டேஸா என்னடா இவ்வளவு ப்ரொமோட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் த ப்ரொமோஷன் டீம். நீங்க தான் இப்ப இந்த படத்தோட ஒரு பெரிய பூஸ்டுக்கு காரணமா இருக்கீங்க நான் ஃபீல் பண்றேன். டாப்ஸ் டீம் டிஜிட்டலி பவர்ஃபுல், சிவா சார், சின்னா ப்ரோ, பூர்ணி மேம், பிரேம் ஷாம், ஜேடி ப்ரோ. லைக் இவங்க 5 பேருமே எப்படின்னா லைக் தூக்கத்துல கூட நம்ம ப்ரொமோஷன்ஸ் தான் யோசிச்சுட்டு இருப்பாங்கிற மாதிரி தான் நான் அவங்களை பாக்குறேன். எனி டைம் ஆல் டைம் அவங்க பண்ண ப்ரொமோஷனா அவங்க பண்ணி கொடுத்த வீடியோஸோட குவாலிட்டிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. லிரிக்கல் வீடியோ வெங்கி ப்ரோ, ரமணன் ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அகைன் லிரிக்கல் வீடியோவா எல்லாருமே என்கிட்ட சொல்றாங்க ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத. தேங்க்யூ சோ மச் ப்ரோ. அம்பானி ப்ரோ, டைட்டில் டிசைன் அம்பானி ப்ரோ. லைக்
அகைன் அவரும் அதே தான், கரெக்ஷன்ஸ் எவ்வளவு கரெக்ஷன்ஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துட்டே இருப்பாரு. லைக் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து அவரை வச்சு பண்ணி பார்த்துக்கிட்டேன். எது பெஸ்டா ஒரு அவுட் வருதோ அது வரைக்கும் ஒரு பொறுமையா இருக்கிற அந்த ஒரு, நீங்க பொறுமையா இருந்து எனக்கு எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் ப்ரோ. என்கடிச் கோபிநாத் ப்ரோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வியாக்கி, தேங்க்யூ வியாக்கி. லிப்பி, தேங்க்யூ. ரெண்டு பேருக்குமே, நீங்க ரெண்டு பேரும் எனக்கு அடிஷனலா நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணிருக்கீங்க. அப்புறம் ஸ்வாட் கராத்தே கிளாஸ், இந்த லைக் இந்த கராத்தே ஸ்வாட் கிளாஸ்ல பிரபு மாஸ்டர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் எங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் பண்ணாரு. குழந்தைங்க, அதுக்கப்புறம் கராத்தேல நிறைய டவுட்ஸ். நாங்க ஒரு டெய்லி ஒரு ஷூட்டுக்கு முன்னாடி டெய்லி ஒரு 1 மந்த் டெய்லி வந்து என்ன பண்ணுவோம்னா, சாயந்தரம் காலைல ப்ரீ ப்ரொடக்ஷன் முடிச்சுட்டு சாயந்தரம் அவரோட கிளாஸுக்கு போயிடுவோம். போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, அது லைக் அவர் எங்கிட்ட பேசுவாரு, என்னெல்லாம் இருக்கு கராத்தேவை பத்தி நாங்க டீட்டெயிலா தெரிஞ்சுக்கிட்டு அதை நாங்க ப்ரொசீட் பண்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாரு. அப்புறம் கோகுல்நாத் ப்ரோ, யூனிக் டேலண்ட் அகாடமி, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அவர்கிட்டயுமே நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணி நிறைய ஹெல்ப்ஸ் எடுத்துக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். அப்புறம் படம் ஸ்பீடா பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு தான் வந்தேன். ஆனா வந்து இன்னும் ஒண்ணு என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அப்படி கொஞ்சம் படபடன்னு பேசிட்டேன். தேங்க்யூ சோ மச் எல்லாருக்கும். நான் அகைன் அதான் சொல்றேன், நான் படம் பார்த்து முடிக்கிறப்ப எனக்கு தோணுது ஒண்ணுதான், நான் எந்த காம்ப்ரமைசஸும் இல்லாம இந்த படத்தை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. அகைன் ஏஜிஎஸ் இல்லைன்னா இந்த படம் கண்டிப்பா வந்து மெட்டீரியலைஸே ஆயிருக்காது. லைக் பட்ஜெட்டா இது மார்க்கெட்டை விட ரொம்ப அதிகமான, லைக் நம்ம லைக் கொஞ்சம் அதிகமா பண்ணலாம், அதை விட அதிகமா பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப அதிகமா பண்ணப்பட்ட ஒரு படம். தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ சோ மச் அவரும் சார். தியேட்டருக்கு படத்தை வந்து பாருங்க. என்னன்னா இது ஆக்ஷன், ஆனா ஃபேமிலிஸ் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. லைக் அப்பா, எல்லா அப்பாவும் உங்களை நீங்க ரிலேட் பண்ணிப்பீங்க, எல்லா அம்மாவும் உங்களை நீங்க ரிலேட் பண்ணிப்பீங்க, உங்க பசங்க எல்லாருமே நம்மள ரிலேட் பண்ணிப்பாங்க. ரொம்ப ரிலேட் பண்ணி நம்ம ஃபேமிலி இது அப்படிங்கறத நீங்க ஃபீல் பண்ற அளவுக்கான ஒரு விஷயத்தை நாங்க அச்சீவ் பண்ணியிருக்கோம். அப்புறம் லைக் இன்னொன்னு என்னன்னா, லைக் நம்ம சோசியலா நிறைய விஷயங்களை நாங்க சொல்லியிருக்கோம். அது ரொம்ப பிரீச்சியா இல்லாம கதையோட மெர்ஜ் ஆகுற மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணியிருக்கோம். எல்லாரும் கண்டிப்பா May 28 தியேட்டர்ஸ்க்கு வாங்க, படம் பாருங்க. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச். வணக்கம், என்னோட பேர் பாலஹாசன். வாய்ப்பு கொடுத்த சுபாஷ் பிரதர், அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட், அர்ச்சனா மேம், எல்லாருக்கும் நன்றி. அர்ஜுன் சார், உங்க கூட ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்றது வி ஆர் ரியலி ப்ரவுட் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மற்றபடி படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட், மற்ற டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்ஸ். நன்றி. அடுத்ததாக வணக்கம். நானும் கொஞ்சம் இயக்குனர் மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பேசுகிறேன், அதனால் எதுவும் கோச்சிக்காதீங்க. பிரசன்ட் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தயாரித்திருக்கும் 28வது படமான பிளாஸ்ட், இந்த மாபெரும் படைப்பில் தயாரிப்பு வடிவமைப்பாளராக வேலை செய்ய எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தயாரிப்பாளர்கள் அகோரம் சார், கணேஷ் சார், சுரேஷ் சார், அசோசியேட் ப்ரொடியூசர் ஐஸ்வர்யா மேம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் அர்ச்சனா மேம், எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் அண்ணன் வெங்கட் மணிக்கம் அவர்கள், தயாரிப்பு நிர்வாகி அண்ணன் செந்தில் அவர்கள் மற்றும் தயாரிப்பு பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ப்ரொடக்ஷன் இல்லைன்னா இப்படி ஒரு படத்தை பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதான் உண்மை. பிளாஸ்ட் கதையை கேட்டதுல இருந்து என்னோட ஆள் மனசில் தோணுன ஒரே விஷயம், என்னோட வெற்றி படங்கள் வரிசைகளில் இந்த படம் மிக முக்கியமான படமா இருக்கும்னு நம்புறேன். சமீப காலமா தமிழ் சினிமாவில் யங் டைரக்டர்ஸ் கலெக்ட் வர்றாங்க. ஸோ அந்த வரிசையில் சுபாஷ் ப்ரோவும் முக்கியமான இடத்துல இருப்பாருன்னு எனக்கு அப்பயே தோணுச்சு. சுபாஷோட கதை சொல்லலும் அவர் எழுதியிருந்த ஷார்ட் டிவிஷனும் என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. ஒரு சீனை எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும்னு ரொம்ப தெளிவா இருந்தாரு. அவருக்கு வெஸ்டர்ன் மியூசிக்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு நினைக்கிறேன். அவர் என்கிட்ட கதை சொல்லும் போது கூட நிறைய மியூசிக் ப்ளே பண்ணி தான் கதையே சொன்னாரு. அது எனக்கு புதுசாகவும் இருந்துச்சு. அது அவரோட குருநாதர் பிரதீப் ரங்கநாதன் பிரதர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட எப்படி வேலை கத்துக்கிட்டாருன்றத அனுபவத்தை வச்சு அது காட்டுச்சு. ஒரு படம் மட்டுமே அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செஞ்சாங்கன்னு யாரையும் சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. அதுக்கு உதாரணம் தான் சுபாஷ். அவர் ஒவ்வொரு டெக்னீஷியன்ட்டையும் வேலை வாங்கின விதமும், ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒவ்வொன்றுக்கும் எடுத்துக்கிட்ட மெனக்கெடலும் தான் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்திருக்கு. இது முதல் படம்னு சொல்ல முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் ப்ரோ. முக்கியமான அவரோட டைரக்ஷன் டீம் சான்ஸே இல்லை. ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு பரபரப்பா சுத்துவாங்க. பாஸ்கர் ப்ரோ, வின்சென்ட், சரவணன், நரேஷ், பிரவீன், சஞ்சீவ், ஜான், நவீன் எல்லாருக்குமே அவங்கவுங்க வேலையை ரொம்ப கவனமா சிறப்பா செஞ்சாங்க. மியூசிக் டைரக்டர் அவரை பத்தி நம்ம பேச ஒன்றும் இல்லை, ஏன்னா கேஜிஎஃப் படமே அதிகமா பேசியிருக்கு. இந்த படம் மூலயமா அவர் தமிழ் சினிமாவுக்கு முதல் முறையா வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். வெஸ்டர்ன் மியூசிக்ல ஒவ்வொரு ஃப்ரேமா மனுஷன் செதுக்கியிருக்காப்புல.
இந்த படத்துக்கு அப்புறம் அவர் அடுத்தடுத்து தமிழ்ல நிறைய படங்கள் பண்ணுவார்னு நினைக்கிறேன். உங்களோட இந்த முதல் படத்துல நானும் இருக்கேன்றது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கேமராமேன் அருண், நான் இந்த படம் மூலமா தான் அவர் கூட பழகுற வாய்ப்பு கிடைச்சது. நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளுதான் ரொம்ப சைலண்ட். ஆனா அவரோட ஒவ்வொரு ஃப்ரேமும் வைலண்ட். அவருடைய ஒர்க்கு இந்த படத்துல தனிச்சு தெரியும். யாரா அந்த கேமராமேன்னு கண்டிப்பா எல்லாரும் கேட்பாங்க. அப்படிதான் இருக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. படம் முழுதும் அசாத்தியமான உழைப்பு. வாழ்த்துக்கள் ப்ரோ, உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் பீனிக்ஸ் பிரபு, பேர்ல மட்டும் அவரு பீனிக்ஸ் கிடையாது, அவர் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் விமானத்துல பறந்துகிட்டே இருக்கிற ஒரு பீனிக்ஸ் தான். நம்ம மதுரைக்காரர் தான். ஆனா என்னவோ அவரை சேட்டனுங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தமிழ்ல பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல. தமிழோட மலையாளத்துல அதிக படங்கள் பண்றாரு. இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய படம் அவருக்கு தமிழ்ல வரணும்னு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். இந்த படம் முழுக்க அவரோட டீம் ரொம்ப எஃபோர்ட் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஆக்ஷன் படம்னா ஸ்டன் மாஸ்டரோட அவருக்கு மட்டும் இல்லாம அவரோட டீமும் எவ்வளவு ஒர்க் பண்ணணுன்றது சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு லெவலுக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே ரசிகர்களும் அதை உணர்றாங்க. அடுத்து பிரதீப் எடிட்டருக்கு, அவர் கமிட் ஆகிட்டாலே சின்ன படம் கூட பெரிய படமா மாறிடும். அவர் கட் பண்ணின படங்கள் இதுவரைக்கும் சோட போனதில்லை. அவரோட அசிஸ்டன்ஸுகளும் எடிட்டர் அளவுக்கு திறமையானவங்க தான். முக்கியமா வெங்கி, அவங்க டீம் எல்லாருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். காஸ்டியூம் டிசைனர் தினேஷ் மனோகரன் என்னுடைய நெருங்கிய நண்பர். அவர் இன்னைக்கு வரல, மதுரையில் சேயன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுனால அங்கே போயிருக்காரு. எடிட்டர் சொன்ன மாதிரி தான், தினேஷ் மனோகரன் கமிட் பண்ணாலே அதுவும் பெரிய படங்களாக தான் இருக்கும். நண்பர்ன்றதுனால அவரோட மெனக்கடலும் எனக்கு தெரியும். அதனால அவரும் அவ்வளோ உயரத்தில் இருக்காரு. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. இந்த படத்துல நான் தயாரிப்பு வடிவமைப்பாளராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த கதையை கேட்ட உடனே இந்த ஃபேமிலிக்கு ஒரு வீடு வேணும், அந்த வீட்டுக்கு பின்னாடியே கராத்தே ஷெட்டு போடுற அளவுக்கு காலி இடம் இருக்கணும், அதுவும் மிடில் கிளாஸ் வீடா இருக்கணும், வீட்டுக்குள்ள நிறைய ஃபைட் இருக்கிறதுனால ஹால் மட்டும் வழக்கத்துக்கு மாறா கொஞ்சம் பெருசா இருக்கணும். அப்படி சென்னையில நிறைய வீடு தேடினோம், எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன்ல பேசி செட்டு போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தரமணி ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல முழு வீட்டையும் எக்ஸ்டீரியர் இன்டீரியர் செட்டு போட்டோம். ஆனா அது செட்டுன்னு தெரியாத அளவுக்கு நிறைய டீட்டெயில் ஒர்க் பண்ணோம். என்னுடைய நிறைய படங்கள்ல யதார்த்தம் மாறாத ஆர்ட் டைரக்ஷன் இருக்கும். வழக்கமா ப்ராப்பர்ட்டி கடையில இருந்து பொருட்கள் எடுக்காம நிறைய பொருட்களை விலைக்கு வாங்கி செட்டு போட்டோம். அது இயல்பா இருந்தது. ஷூட்டிங்க்கு எல்லாருமே, அதாவது தயாரிப்பாளர் முதற்கொண்டு அது செட்டுன்னே எங்களுக்கு ஃபீல் ஆகலன்னு சொல்லி என்னை பாராட்டினது பெரும் மகிழ்ச்சியும் உற்சாகத்தையும் கொடுத்தது. அது போக இந்த படத்துல நிறைய செட்டு போட்டிருக்கோம். உங்களால எந்த செட்டையுமே செட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னோட முந்தைய படங்கள்ல அமைஞ்ச மாதிரி தான் இந்த படமும் ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனரா சிறப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்காக இந்த படத்துல கடுமையா உழைச்ச என்னோட ஆர்ட் டைரக்டர் கதிரவன் மதி, அசிஸ்டன்ட் ஆர்ட் டைரக்டரா வேலை செஞ்ச அசோகன், மோகன், வினோத், அர்ஜுன், பத்மநாபன், ஓம் பிரகாஷ், செட் அசிஸ்டன்ட் வின்சென்ட், விஜய், பிரபாகர், கார்பெண்டர் மேஸ்திரி திருநாவுக்கரசு அண்ட் டீம், பெயிண்டர் புஷ்பகாந்த் அண்ட் டீம், ஆர்டிஸ்ட். ஒரு ட்ரெய்லர்ல பார்த்துருப்பீங்க, ஒரு புத்தர் படம் ஒன்று வரைஞ்சிருக்கோம். ஸோ அதை வரைஞ்சு கொடுத்த சிகா அண்ணன், லோக்கல் லேபர்ஸ் அண்ட் டீம் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்ஷன் படத்துல ஆக்ஷன் கிங் இல்லாமையா? ஆக்சுவலா அர்ஜுன் சாரும் அபிராமி மேடமும் 26 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச வானவில் படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஏன்னா அந்த படத்துல ஐஏஎஸ் படிப்பது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு பர்சனலா ரொம்ப தெரியும். ஏன்னா என் அண்ணனும் அப்படி படிச்சு ஐஏஎஸ் ஆனவர் தான். இன்னைக்கு ஆந்திரால கலெக்டரா இருக்காரு. அந்த படத்தோட ஜோடியை இப்போ திரும்ப ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். ஆக்ஷன் கிங் ஃபைட்ல மிரட்டிடுவார்னு தெரியும். ஆனா அவருக்கு ஈக்குவலா அபிராமி மேடம் ரொம்ப எஃபர்ட் போட்டு ஃபைட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்துல நிலா கேரக்டர்ல யார் நடிக்க போறாங்கன்னு ஒரு ஆர்வம் இருந்துட்டே இருந்துச்சு. அப்பதான் பிரீத்தி முகுந்தன் இந்த படத்துல கமிட் ஆனாங்க. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா, யதார்த்தத்தை விட அதிகமா சிறப்பா பண்ணியிருந்தாங்க. மற்ற கேரக்டர்கள் அர்ஜுன் சிதம்பரம் பிரதர், ஜான் கொக்கன் பிரதர், பாலகாசன் பிரதர், திலீப் பிரதர், வினோத் சாகர் பிரதர் எல்லாருமே அவங்க கேரக்டர் ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. இந்த டீம் ஒர்க்கை நாங்க இன்னைக்கு திரை மூலியமா மே 28 கொண்டு வர்றோம். ஸோ இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட கடமையா நினைக்கிறேன். இதை வெற்றியடை செய்யணும்ட்டு பொதுமக்கள்கிட்டையும் மீடியா சார்பிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்குவேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு உங்களெல்லாம் மீட் பண்ணி.
இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல மேனேஜர்கிட்ட இருந்து கால் வந்தது. டைரக்டர் உங்களுக்கு கதை சொல்லணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு. சரி வர சொல்லுங்கன்னா வீட்டுக்கு வந்தார். இப்போ பார்த்துருப்பீங்க, படப்படன்னு இருந்தார்ல, அதே மாதிரி தான் வந்தார். காஃபி மேலே எல்லாம் கொட்டிக்கிட்டாரு. அப்புறம் கதை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பரபரப்பு படத்துலையும் அப்படியே இருக்கும். ஸ்டிச் ஷூட் பண்ண இதெல்லாம் காட்டினாரு, ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இப்போ எடுத்திருக்க படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரொம்ப நல்ல மனிதர். அதே மாதிரி அர்ஜுன் சார் இனிமேல் நீங்கள் ஹீரோவை மட்டும் பண்ணுங்க தயவு செஞ்சு. இல்லை வேண்டாம். அவர் கூட நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீன் கேட்டார், இதுக்கு முன்னாடி நம்ம ஒர்க் பண்ணியிருக்குமா அப்படின்னு கேட்டார். உங்கள் கூட தான் சார் நிறைய பண்ணியிருக்கேன் அப்படின்னா. ஒரு 25 வருஷம் முன்னாடி டான்ஸராக இருக்கும்போது அவர் கூட நிறைய சாங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ அவர் கூட ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அப்புறம் கண்டிப்பாக இந்த மேடையில் இருக்க அத்தனை பேரும் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வருவாங்க இந்த படத்து மூலியமாகவே. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து சுபாஷ்க்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸ் பற்றி சொல்லணும். இந்த ப்ரொடக்ஷனில் நான் முதல் மாசிலாமணின்னு படத்தில் வில்லனா பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ 28வது படம் இந்த படத்தில் நான் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிக் டைரக்டர் வந்திருக்கார் ரவி பசூர். அவரை பூஜையில் பார்க்கும்போது ஏதோ ஃபைட் மாஸ்டர்னு நினச்சேன். ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக இருந்தார், மீசையெல்லாம் முறுக்கி விட்டு. என்னடா மியூசிக் அப்போ தான் கேட்டேன், யார் ஒரு ஃபைட் மாஸ்டரா அப்படின்னா அப்போ தான் சொன்னாங்க, இல்லை ஒரு ரவி பசூர் அப்படின்ட்டு. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது தமிழ் சினிமாவில். அதே மாதிரி ஃபீனிக்ஸ் பிரபு ஃபைட் மாஸ்டர். அவரு திறமையை காட்டுறதுக்கு நல்ல ஒரு ஹீரோ கிடைச்சார் அவருக்கு. வேற யாராக இருந்தால் கூட அவர் கஷ்டப்பட்டுருந்தோம். சார் ரொம்ப ஈஸியாக்கி விட்டார் அவரை. அவர் மலையாளம் தான் சொன்னாங்க, இப்போ தெலுங்குல ரொம்ப பிஸியாக இருக்கார் அவர். இதுக்கு மேலே இன்னும் எல்லா லாங்குவேஜும் போயிடுவார். ஜான் கோகன் இவங்க எல்லாரும் கூட இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் நான். சார் கூட நிறைய பண்ணிட்டேன், இவங்க கூட எல்லாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். நல்ல அனுபவமாக இருந்தது. சிஸ்டர் அபிராமி சிஸ்டர் அவங்க கூட நான் ஒர்க் பண்ணதில்லை, ஆனால் அவங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்த்துக்கள். அது மாதிரி எல்லோரும் கூட பண்ணதில் ரொம்ப ஒரு சந்தோஷம். இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும், கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. குட் ஆஃப்டர்நூன் எவ்ரிவன். சுபாஷ் ப்ரோவோட எனக்கு பதட்டம் ஜாஸ்தி. ஸோ மேடையில் நான் ஜாஸ்தி பேசினதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் தேங்க்யூ அர்ஜுன் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன், வெங்கட் சார், டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கோஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ. கேமரா பாய்ஸ், கேமரா டீம் பாய்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ so much. Thank you to all the press and media. Thank you to my wife Pooja for your support, to my mentor Ajit Kumar sir. இந்த படத்துல எனக்கு ஸ்பெஷல் ஆனதுன்னா என்னோட மேனேஜர் கண்ணன் சார் இருக்கு. சார் கொஞ்சம் நில்லுங்க சார். மகாபாரத்ல எப்பவுமே அர்ஜுன் கூட கிருஷ்ணர் இருப்பார், அதே மாதிரி தான் கண்ணன் சார் எனக்கு. ஸோ செப்பாட்டாக்கு அப்புறம் என்னோட எல்லா படத்துக்கும் மேனேஜரா, என்னோட மென்டர், என்னோட ஒரு லீடிங், ஒரு கைடன்ஸ், ஒரு ஐ டோன்ட் நோ, யூஆர் எவ்ரிதிங் சார். தேங்க்யூ. அவரும் இந்த படத்துல நடிச்சிருக்கார். ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் கமிங் பேக் டு பிளாஸ்ட், தேங்க்யூ சுபாஷ் சார் ஃபார் காஸ்டிங் மீ. நீங்க எல்லாருக்காக நல்லா விஷ் பண்ணாங்க. ஐ ரியலி சின்சியர்லி ஹோப் அண்ட் ப்ரே that you become a very big director. The trailer is crazy. And Preeti ma'am, I've had some scenes with you. You're going to see a completely new Preeti ma'am. She has done action like crazy. Insane action, and I've witnessed it, so it's great. And Arjun sir, நான் கேரளால ஒரு ஆலப்பறையில் ஜென்டில்மேன் படம் பார்த்தேன். So from that to working with Arjun sir and doing some action, it has been an honor, sir. And to all the other actors, I may not have had scenes, but thank you for being, and it's an honor to be in the same film. So thank you everybody. And most important, the AGS family. 20 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். First time I'm working with a production where பேமெண்ட்காக ஒரு கால் கூட தேவையில்லை, அப்படியே பேமெண்ட் வந்துடும். I mean, it's I don't know what to say. It's one of the best production houses that I work with. Thank you.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அர்ஜுன் சிதம்பரம். நேர்கொண்ட பார்வை, பொன்னியின் செல்வன் போன்ற படங்கள்ல என்ன பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக ரெகக்னைஸ் பண்ண முடியும். ரேட் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. இந்த படத்துக்குள்ள நான் வரும்போது பல ஆப்ரிஹென்ஷன்ஸோட வந்தேன். ஏன்னா ஸ்டண்ட் பண்றது ஈஸி இல்லை. நடிகனா ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஹார்டஸ்ட் ஜானர்ஸ் டு டூ ரொமான்ஸ். நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லை ஸ்டண்ட் தான். ஏன்னா கரணம் தப்பினால் மரணம், எப்போ வேணா எப்படி வேணா அடி விடலாம், பொழந்துருவாங்க. அதுவும் நம்மளும் இன்னொருத்தர் அடிக்கிறது தப்பா இருக்கும், மற்றவங்க நம்ம அடிக்கிறதும் எப்போ என்ன உழுன்னு தெரியாது. பிரீத்தி முகுந்தன்லாம் பாக்குறதுக்கு சாஃப்டா இருக்காங்க, எட்டி வாயிலே மிதிச்சாங்க. அண்ட் இன்ன வரைக்கும் நான் அதை மறக்க மாட்டேன். அவங்க வந்து ஆரம்பத்துல நான் சொன்னேன் அவங்க அம்மாட்ட, ஆண்டி உங்க வீட்டுல நீங்க சொல்ற பேச்சு கேட்கலாம் சொல்லுங்க, நான் 2 தட்டி தட்டிடுறேன் அப்படின்னு. அந்த கோவம் நினைக்கிறேன் வச்சு செஞ்சுட்டாங்க. அபிராமி மேம், நீங்க ஒரு பயங்கரமான ஆக்டர்னு தெரியும், ஆனா இவ்வளவு பயங்கரன்றது எனக்கு தெரியாது. செமையா ஸ்டண்ட் பண்ணிருக்காங்க. இந்த படத்துக்காக வெயிட் எல்லாம் இறக்கி அவங்க வேற லெவல்ல ஃபிட்டா இருக்காங்க. சார் அர்ஜுன் சார், உங்களோட எந்த படத்துலேருந்து நான் உங்க படங்களை பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொல்லி உங்க வயசை நான் கமிட் பண்ண விரும்பல. ஆனா சார் எத்தனையோ இப்ப நிறைய அர்ஜுன்ஸ் இருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில, நானும் ஒரு அர்ஜுன். ஆனா எத்தனை அர்ஜுன் ஏ பி ஏசி ஏடி எத்தனை அர்ஜுன் வந்தாலும் என்றும் என்றென்றும் ஒரே அர்ஜுன், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தான். இட்ஸ் an honor to work with you சார். அதாவது உங்க கூட ஒர்க் பண்றேன், அதுவும் ஒரு ஆக்ஷன் படத்துல ஒர்க் பண்றேன், உங்களோட ஃபைட் பண்றேன்றது எனக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங். அந்த ஃபீலிங்கோட இந்த படத்துல நான் டிராவல் பண்ணியிருக்கேன். இட்ஸ் பின் அ லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். சுபாஷ் ப்ரோ எந்த அளவுக்கு ஒரு டெடிகேட்டடான டைரக்டர் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒரு சீன்ல மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன், ஒருத்தர் தட்டி எழுப்பணும், அவ்வளவுதான். யாராவது தட்டி எழுப்புறதே மூஞ்சி செவுக்குற அளவுக்கு தட்டி பார்த்திருக்கீங்களா? ஒன் மோர் செவில் திரும்புற அளவுக்கு தட்டி எழுப்புனாங்கன்னு அதை நான் மறக்கவே மாட்டேன். நான் இன்னைக்கு எதுவுமே சொல்ல, அடுத்த நாள் போன் பண்ணி தலைவா உங்களுக்கு எம்எல்ஏ ஏதாவது காண்ட் இருக்கா, எதுவாக இருந்தாலும் ப்ளீஸ் டைரக்டா சொல்றீங்க, இப்படிலாம் நாள் வச்சு அடிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா சுபாஷ் ப்ரோ, ஐ லவ் ஒர்க்கிங் வித் யூ ப்ரோ. என்றும் என்றென்றும் ஐ வில் பி அ ஃபேன் ஆஃப் யூ. தி ஏஜிஎஸ் ஃபேமிலி, தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் சச் அ பிளஷரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். ஜான் குக்கேன் சார் சொன்ன மாதிரி தமிழ் சினிமாவில் நான் ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன்ஸ்லேயே பெஸ்ட் ப்ரொடக்ஷன் அவங்க தான். நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. செந்திலண்ணா, வெங்கட் சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லா ஸ்டேஜஸ்லையுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அர்ச்சனா மேம், நான் உங்க கூட ஒர்க் பண்ணணும்னு பல வருஷமா நான் ட்ரீம் பண்ணியிருக்கேன். டி நகர்ல வந்து உங்களோட வீட்டை தாண்டும் போதெல்லாம் ஏஜிஎஸ் வீடு அப்படின்னு எனக்கு சொல்லி நிறைய பேர் வந்து ஆஸ்பிரேஷனல் ஆக்கியிருக்காங்க. டுடே டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் and to be a part of the Aegis family, I'm very, very happy. I hope Aegis keeps calling me again and again, along with Subhash also. Media நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். Thank you for always supporting us. Thank you. And முக்கியமா நிக்கில் முருகன் சார், thank you sir. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடையில இந்த டைம் நடிக்கிறதுக்கு. ஒரு நர்வஸாகவும் இருக்குது. அதே போல இந்த இடத்துல வந்து நிக்கிறதுக்கு என்னைய கூப்பிட்டதுக்கு டைரக்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் வந்து ஒரு டைரக்டர், நான் ஒரு ஃபைட் மாஸ்டர், கேமராமேன் அப்படியெல்லாம் நாங்கள் ஒர்க் பண்ணல. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸாக தான் நாங்கள் ஒர்க் பண்ணோம். அதனால தான் இந்த அளவில் அவுட்புட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது நீங்கள் தான் சொல்லணும். அதே போல் ஏஜிஎஸ் டீம், ஏஜிஎஸ் ஃபேமிலி, அவங்கள பற்றி தனித்தனியாக சொல்ல தேவையில்ல. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் மேம் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸ்பாட்டுக்கு வந்தாலே வந்து ஐயோ வந்தாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு நர்வஸ் இருக்கும். அதே போல் வெங்கடண்ணா, நான் அசிஸ்டண்டாக நிறைய படங்கள் அண்ணா கூட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தில் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே போல் அர்ஜுன் சாரை பற்றி சொல்ல தேவையில்ல. அர்ஜுன் சார் வந்து நான் ஏழுமலையில் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஏழுமலையிலேருந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். கனகனன் ஃபைட் மாஸ்டரோட அசிஸ்டண்டாக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். தெரியும் எனக்கு. சொன்னதையுமே யாரு கதை சொல்லும் போது அர்ஜுன் சார் தான். அர்ஜுன் சார், ஐயோ நான் வரல, அந்த லெவலில் ஆகி போச்சு. ஏன்னா அவங்களே ஒரு ஃபைட் மாஸ்டர் தான், நம்ம எங்க ஃபைட் எடுக்க போறோம் அப்படின்ற லெவலுக்கு இருந்துச்சு. எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் ஃபர்ஸ்ட் மீட்டு சாரை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணும்போது நானும் டைரக்டர் எல்லாருமே போனோம். மீட் பண்ணதையுமே வந்து சார் நான் தான் சார் ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொன்னேன். வா 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 உட்காரு அப்படின்னாங்க. என்னை பற்றி நீ ஒரு ஆர்டிஸ்டாக நினைக்காத, அர்ஜுன் கிங்குன்னு நினைக்காத, நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்ட்டு, அது மாதிரி நீ நினச்சி நீ கம்போஸ் பண்ணு அப்படின்னாங்க. உண்மையிலே ரொம்ப நன்றி சார். அதே போல் அது ஸ்பாட்லேயும் இருந்துச்சு. கூப்பிடுவாங்க, என்ன ஷாட் வச்சிருக்கிற அப்படின்னாங்க. சரி தான் சார். ஏன் இது இப்படி எடுக்கக்கூடாதா அப்படிம்பாங்க. இல்லை சார் இது கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்போ என்ன அதை நடிச்சுட்டு போன்ற அதானே, சரி ஓகேவா நடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ரொம்ப நன்றி சார். அபிராம் மேம் அண்ட் பிரீத்தி மேம் ரெண்டு பேருமே வந்து, நான் பிரீத்தி மேம் தான் ஃபர்ஸ்ட் ரிஹர்சல் எடுத்தேன்.
எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் டே வந்து வேற லெவல்ல ஒர்க் பண்ணாங்க. செம ஹார்ட் ஒர்க்கு, சூப்பரா ஒர்க் பண்ணோம். அதே போல அபிராம் மேம் ஃபர்ஸ்ட் டே வந்ததுமே வந்து அபிராம் மேம் வந்து ஒர்க் அவுட் பண்றதா நான் பார்த்த வீடியோலாம் பார்த்தேன். எப்படி பண்ண போறாங்க, நம்ம எப்படி எடுக்க போறோம் என்னன்னு தெரியலையே அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே ரிஹர்சல் வந்ததுமே வேற லெவல்ல ஒர்க் பண்ணாங்க. நான் நெக்ஸ்ட் டே வேண்டாம் அப்படின்ட்டேன். மேம் வந்து வேற லெவல்ல இருக்காங்க, ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. அதே போல ஆர்ட் டைரக்டர் எங்க டீம்லயே வந்து மெச்சூர்டான ஆர்ட் டைரக்டர் அவங்க மட்டும்தான். நாங்க எல்லாம் எல்லாமே குட்டி குட்டியா இருக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணா, எங்களை வழிநடத்தி எடுத்துட்டு போனதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதே போல கேமராமேன் ரொம்ப நண்பர். நானும் கேமராமேன் டைரக்டர் 3 பேருமே வந்து அவ்வளோ ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் ஒர்க் பண்ணோம். அதே போல ஜான் கோகேன் சார், ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரவி பஸ் சாரை பத்தி சொல்லணும். நான் ஃபர்ஸ்ட் நாள் சார் சொன்ன மாதிரி தான், ஐயோ இப்பதான் ரவி பஸ் சாரா, ஏன்னா வீடியோல பாத்திருக்கோம், போட்டோல பாத்திருக்கோம், பட் நேர்ல பார்க்கும்போது எனக்கு பகீர் ஆகி போச்சு. ஐயோ ஒரே ஒரு ஸ்டில் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சார்ட்ட போய் கேட்டேன். இடையில எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, மாஸ்டர் இது ஃபைட்டை வச்சிருக்கா இல்ல மியூசிக் வச்சிருக்கான்னு சொல்லி பாத்துக்கலாம், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி அப்படின்னாங்க. மறக்கவே முடியாது அந்த வார்த்தையை. ரொம்ப ரொம்ப நன்றி. என்டையர் டீமுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பாய்ஸ் உண்மையிலே அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே தியேட்டர் வந்து பாருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மற்றும் குழுவினருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுபாஷ் பிரதர் இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான பிளாட் அவர் சொல்ல போகும்போதே ஒரு மியூசிக்கல தான் சொன்னார். அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படத்துல ட்ரெய்லர்ல பார்க்கும்போதும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு. இந்த வாய்ப்பை கொடுத்த ஏஜிஎஸ் குரூப் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அகோரம் சார், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், செந்திலனா, வெங்கடனா எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், மிகப்பெரிய டைரக்டரா வருவாருன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய தமிழ் படம் கதை கேட்டிருக்கேன். பட் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணும், அது இருந்தா மட்டும் இங்க ஏன்னா இது கடல், இங்க வரும்போது கொஞ்சம் ப்ரிப்பேர் தான் வரணும். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் சுபாஷ் சார் கதை சொல்லிட்டாரு. ஸோ கதை சொல்றதுக்கு அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ ஒரு நிமிஷம் இவ்வளோ நீட்டா டீட்டெயிலா ஸ்கிரீன் பிளே, அது ஆக்ஷன் பிளாக் எல்லாம் இப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது கேட்டுட்டு எனக்கு ஃபுல்லா ஷாக் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஓகே நினைச்சேன், ஓகே ஒரு யங்ஸ்டரா இருக்க ஒரு டைரக்டர் இப்படி ஒரு ஆசையில வந்துட்டா இருக்கு, நாம ஏதோ பண்ணும். ஸோ நானும் கூட புதுவாக இதுக்கு பண்ணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் பண்ண எல்லா மியூசிக்கோடைய இதெல்லாம் ட்ரங்க்ல வச்சுட்டு அப்படியே டிவி போட்டு ஸோ புதுவா பண்றேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. ஸோ ஃபர்ஸ்ட் ஷூட் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கட் அனுப்பிட்டாரு. அது பாடுறதுக்கு அப்புறம் நான் நினைச்சிட்டேன், ஓகே இந்த ஆளு யார்கிட்டயாவும் வேணும்னா வேலை வாங்குறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு. எப்போ ஃபுல் படம் பாடுறதுக்கு அப்புறம் ஒரு கான்பிடன்ஸ் வந்துச்சு. ஒரு என்ன கதை விட்டு எங்கேயும் போல, அவ்வளவு நீட்டா எல்லார்கிட்டையும் வேலை வாங்குறதுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கல. அது நான் அவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும். எதுக்குன்னா இவரோட ஃபர்ஸ்ட் படத்துல வந்து நிறைய படம் நான் பண்ணிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் படத்துலயே இவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்றது இட்ஸ் நாட் எ ஈஸி ஜாப். அதுக்கு சப்போர்ட் கொடுத்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும், ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கும், ஏன்னா இவ்வளவு நம்புறது அத சின்ன மேட்டர் இல்ல. ஸோ என்ன சொல்ற, எல்லாருக்கிட்ட ஒரு டேலண்ட் இருக்கும், ஒரு ஆண்ட் கிட்ட கூட ஒரு டேலண்ட் இருக்கும். அது நேஷனல் ஜியோகிராபி வாழ வந்து அந்த கேமரா போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது ஆண்ட்டுக்கு டேலண்ட் இருக்காங்க. அந்த ஜூம் போட்ட ஏஜஸ்க்கு இதோட டேலண்ட் வெளியே வர வச்சது ஏஜஸ் குரூப்புக்கு தேங்க்ஸ். ஸோ ஒரு கேஜிஎஃப்ல இருந்து, கேஜிஎஃப் சாப்டர் 2ல இருந்து, சலார்ல இருந்து ஆல்ரெடி எனக்கு இவ்வளோ லவ் கொடுத்தீங்க. ஸோ அதே மாதிரி இந்த படம் ஜஸ்ட் ஃபார் ஒரு டெபியூ டைரக்டர், அவருடைய ட்ரீம் அவர் வெளியே கொண்டு வரதுக்கு அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காரு. அது ஈச் ஃப்ரேம் யூ ஆர் கோயிங் டு என்ஜாய் த விஷுவல்ஸ் இன் தியேட்டர். ஏன்னா அவ்வளோ நீட்டா கதை சொல்றதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளோ நீட்டா பண்ணிருக்காரு. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் இந்த படத்துல வந்து அசோசியேட் ஆயிருக்கு. அர்ஜுன் சார் சின்ன வயசுல இருந்தே ஒரு படம் பார்த்துட்டு வந்தேன் ஆக்சுவலி எல்லாரும் அது. ஆனா ஐ எம் வெரி பிக் ஃபேன் ஆஃப் யூ சார்.
ஸ்ரீமந்தநாத்ல நீங்க வேற கண்ணுல பெர்ஃபார்ம் பண்ண இது அது நான் இது வரைக்கும் மறக்க மாட்டேன். ஸோ அவ்வளோ ஆர்டிஸ்ட். ஸோ அதுக்காக ஆர்டிஸ்ட்னு சொல்லுவார். ஸோ இவர் அவர் மோல்டு மாதிரி எல்லா எக்ஸ்பெஷலி எல்லா ஆர்டிஸ்டும். ஸோ அவருக்கு ஈச் கேரக்டருக்கு மியூசிக் பண்ணும்போது அது நீங்க தியேட்டர்ல பாருங்க. நான் ஜாதி சொல்ல மாட்டேன். ஸோ ஐ ஹேட் டன் மை பெஸ்ட். இது வரைக்கும் பண்ண எல்லா படத்தோடைய நீங்க அதெல்லாம் சைட்ல வச்சுட்டு இது பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கோர் ஆஃப் மை கரியர். ஸோ இருந்த நாலேஜ் எல்லாம் என்னால இருக்கும். ஸோ இன்டர்நேஷனல் கொலாபரேஷன் நிறைய பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. ஸோ இங்க மொபைல் எல்லாம் நீங்க பாக்குறதுக்கு சான்ஸ் இல்லை, தியேட்டர் வந்து தான் பார்க்கணும். தியேட்டர் சீட்டு ஐ ஹவ் ட்ரைட் மை பெஸ்ட். ஸோ இந்த டோட்டலா கிரெடிட் கோஸ் டு டைரக்டர். ஸோ அவருக்காக ஒரு டெபியூ டைரக்டருக்கு நீங்க என்ன உதவி பண்ணி ஆகணும். ஏன்னா இது டைப் வந்த 100% அடுத்தது இங்க நிறைய இந்த டைப் டேலண்ட் வரும், அதுதான் நான் நினைச்சிருக்கேன். ஸோ உங்களை பிளெஸிங்ஸ் இந்த டைப் நியூ கமர்ஸ் மேல இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி என்ன மேலே இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட் மேலே இருக்கட்டும். தேங்க்ஸ் டு ஏஜஸ் கிவிங் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப விஷயம். அதில் எனக்கு இந்த படத்தில் மியூசிக் போடுறதுக்கு மியூசிக் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த ஏஜஸ்க்கு தேங்க்ஸ் வெரி மச். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் எனக்கு இந்த ஸ்டேஜ் ஆஃப் மை கரியர்ல இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயங்கர நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கு. அதுக்கு நான் நிறைய பேருக்கு தேங்க்யூ சொல்ல விரும்புறேன். ஃபர்ஸ்ட்லி ஏஜிஎஸ், அர்ச்சனா மேம், ஐஸ்வர்யா மேம், வெங்கட் சார், thank you for this opportunity. Thank you for green lighting a script like this. And இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எழுதி அவங்கள பத்தி ஒரு கதை எழுதி அப்கமிங் ஆக்டர்ஸ்க்கும் அப்கமிங் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்து with all the resources you have, you are using it so well. So thank you so much for doing that. And Venkat sir, also thank you for helping me and my team with everything, sir. Najamave nariya help pannirkeenga, romba nandri. Subhash sir, இந்த ரோலுக்கு நீங்க என்ன செலக்ட் பண்ணதுக்கு I should feel very very lucky because as an upcoming actress and as an actress itself, girls க்கு நிறைய இந்த மாதிரி பவர்ஃபுல்லான இம்பாக்ட்ஃபுல்லான ரோல் வரதில்லை. ஸோ அதனால தான் நீங்க நிறைய பண்ண ஆரம்பிக்கும் போது எனக்கு புரிஞ்சிடுச்சு ரொம்ப ரேரா தான் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஃபெல்ட் லைக் கண்டிப்பா இதை நம்ம பண்ணணும் அப்படின்னு. என்னை செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த ரோலை இப்படி எழுதுனதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எல்லாருக்கும் ஒன்று சொல்லலாமா? அர்ஜுன் சார், இட் ஹஸ் பின் அன் ஆனர் டு ஷேர் ஸ்கிரீன் வித் யூ. நீங்க அவ்வளோ ப்ரொஃபஷனல், உங்க எக்ஸ்பர்டீஸ் பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்துச்சு. நீங்க பண்ற சின்ன சின்ன விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் ஐ ஹாவ் ஆக்சுவலி க்ரோன் அப் வாட்சிங் யூ. அண்ட் நீங்க ஆக்ஷன் கிங்கா இருந்துட்டு உங்களோட டிசைபிள் உங்களோட ட்ரைனிங்ல சண்டை போடுற மாதிரி எனக்கு காமிச்சதுக்கு I hope I have done justice to that narrative. So thank you so much for being so humble and sweet to me. எனக்கு நீங்க கொடுத்த டிப்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, கொடுத்த கான்ஃபிடன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Abhiyaka, I have had such a lovely time with you. I remember through night shoots and hectic shoots and everything, உங்களோட பாசிட்டிவிட்டி, உங்களோட கம்பெனி ரியலி காட் மீ த்ரூ லைக் சோ மெனி ஹெக்டிக் டைம்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. யூ ஆர் ஸோ ஸ்வீட், நீங்க ரொம்ப ஹம்பிள், அண்ட் யூ ஆர் சச் அ வண்டர்ஃபுல் ஆக்ட்ரஸ். அண்ட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வை யூ ஆர் சச் அ ஜாய் டு ஒர்க் வித் ஃபார் எவ்ரிபடி அரவுண்ட் யூ. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஹவ் met you through this project. Thank you also to all my other co-stars. You guys have all been, நீங்க எல்லாரும் என்ன ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து என்ன நம்பியிருக்கீங்க. ஸோ ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரபு மாஸ்டர், உங்களை நான் ரொம்ப தொல்லை பண்ணி டார்ச்சர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. பட் நீங்க அவ்வளோ பொறுமையா எனக்கு டெய்லி ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு எல்லாமே பொறுமையா சொல்லி கொடுத்து எனக்கு வர வரைக்கும் நீங்க எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீங்க எனக்கு ஏற்ற மாதிரி கோரியோகிராஃப் பண்ணி அவ்வளோ அழகா பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நீங்க எல்லாமே மை ரோல் இந்த மாதிரி அது வந்திருக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. உங்க டீமுக்கும் ரொம்ப தேங்க்யூ. அன்னைக்கு நான் படம் பார்த்தும் போது கூட நம்ம அடிச்சதா இப்படி இவ்வளோ ஃபோர்ஸா தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்.
அப்பதான் ஐ அண்டர்ஸ்டுட் ஆக்சுவலி ஃபைட்டர்ஸ் பண்ற ரியாக்ஷன், அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து, அதுவும் நம்ம ரீடேக் கேட்கும் போது அவங்க திரும்ப திரும்ப பேக் ஃபிளிப் பண்றதுல இருந்து அடி வாங்குறதுல இருந்து எல்லாம் பண்றாங்க. ஸோ அவங்க they have made us look good. So thank you, ரொம்ப ரொம்ப thank you. உங்க டீம் ரொம்ப பொறுமையா எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ ரொம்ப thank you. Thank you to the rest of the team for making this such a wonderful experience for me. This has been a huge opportunity and peopleக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புறேன். And also it has been such a lovely experience working with a production house like this. I know the reputation you guys have and my team is so happy with you, with the way the payments have come and the way schedules have happened and everything. So thank you. Thank you so much. Thank you. உங்க எல்லாருக்கும் படம் பிடிக்கும்னு நம்புறேன். Thank you. இன்ட்ரடக்ஷனுக்கு நன்றி நிக்கில். Thank you. அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த மேடையில நிக்கிறது. போன வருஷத்துல நிறைய வாட்டி இதே பிரசாத் லார்ல நிறைய படங்களோட ஏதாவது ஒரு விழாக்காக இங்க வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இந்த வருஷமும் இது ஒரு அற்புதமான தொடக்கம் என்று நான் நினைக்கிறேன். நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு மேடையில நிற்கும் போது எல்லாருக்கிட்டையும் இதை வாழ்த்து சொல்றதுக்கோ இல்லை நன்றி சொல்றதுக்கோ இல்லை மகிழ்ச்சி தெரிவிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நானும் இங்க வந்து நிக்கிறேன். இந்த டீம்ல இங்க உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஒவ்வொருத்தங்க கூட ஒர்க் பண்ணதும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுபாஷ் வந்து ஒரு அட்டெண்டன்ஸ் ஷீட் மாதிரி எல்லாருடைய பேரை சொல்லிட்டாங்க. அதனால நான் மறுபடியும் எல்லாருடையது சொல்றது இல்லை. பட் குறிப்பிட்டு ஒரு 2-3 பேரை பத்தி சொல்லணும் கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் அர்ஜுன் சார், சோ ஹாப்பி. 25 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எதுக்கு 25 வருஷம் ஆச்சு நம்மள 2 பேரையும் பேரா காசு பண்றதுக்குன்னு எனக்கு புரியல. I hope to get more opportunities to work with you. Always a joy உங்க கூட ஒர்க் பண்றது. பிரீத்தி, நீங்க சொன்ன அதே எமோஷன்ஸ் தான் எனக்கும் உங்ககிட்ட. நீங்க வந்து நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியான லூசுங்கன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம வேவ் லெங்த் ரொம்ப நல்லா மேட்ச் ஆயிடுச்சு. செட்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். ஏன்னா விமென் வந்து ஸ்டண்ட்ல காட்டுறதே ரொம்ப அபூர்வம். எது ரொம்ப ரொம்ப கையில் விரல்ல என்ன முடியற மாதிரியான அளவு படங்கள்ல தான் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ எங்க 2 பேருடையும் பெயின் விக்டரி எல்லாமே ஒரே ஜேர்னி நாங்க போயிட்டு இருக்கோம். அதனால எங்களுக்கு நல்ல ஒரு சிங்க் ஆயிடுச்சு. யூ ஹாவ் அ வண்டர்ஃபுல் கரியர் அஹெட் ஆஃப் யூ. ரொம்ப மெனக்கிட்ட பண்ணிருக்கீங்க. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஏஜிஎஸ் பத்தி சொல்லாம இருக்க முடியாது. எல்லாரும் சொல்றாங்க காசு கரெக்டா வந்துரும் எல்லாமே சொல்றாங்க. அப்படின்ட்டு வந்து சினிமாக்காரங்களுக்கு காசு வாங்குறது எவ்வளவு கஷ்டம்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏஜிஎஸ் பார்த்து எல்லா ப்ரொடக்ஷன் ஹவுசஸும் கத்துக்கணும்னு நினைக்கிறேன். பட் ஜோக்ஸ் அபார்ட், நான் நிஜமாலும் நம்புறேன் பெண்கள் வந்து தலைமை ஏற்றி நடத்தும் எந்த ஒரு நிர்வாகமும் இட் வில் பி ரொம்ப அருமையா நடத்துவாங்க. ஸோ ஐ திங்க் இட் இஸ் பிகாஸ் I'm not taking credit away from Agoram sir and the 3 brothers கிட்ட இருந்து credit எடுக்கல. But it is because of the 2 of you ladies. இது இவ்ளோ அழகா நீங்க நடத்துறீங்க. So kudos to you. Yes, definitely இதுக்கு கை தட்டணும். Then Prabhu Master, thank you so much. என்னால நான் வந்து வாழ்க்கையில ஒருத்தர கை நீட்டி கூட அடிச்சதில்லை. எனக்கும் வயலன்ஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனாலும் என்ன இவ்வளோ வயலண்டா, இவ்வளோ டெரரா, இவ்வளோ அழகா நீங்க ஸ்கிரீன்ல அப்படியே ஒரு கிளே மாதிரி வடிவமைச்சு நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. கதை அவர் தான் எழுதினாரு, கேரக்டர் அதுக்கு வரேன் நான் இருங்க. ஆனா அது வந்து கதை பேப்பர்ல தான் இருக்கும். நிஜமான ஒரு ஆள்கிட்ட இருந்து அந்த வேலை வாங்குறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ரொம்ப ரொம்ப அழகா நீங்களும் உங்க டீமும் என்கிட்ட இருந்து அந்த வேலை வாங்கியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. என்னால முடியும்னு சினிமால நான் நிறைய ஜான்ரா பண்ணியிருக்கேன். காமெடி, ஹாரர், ரொமான்ஸ் எல்லாமே நிறைய பண்ணியிருக்கேன். இது வந்து வாட்டி பண்றேன். என்னால முடியுமான்னு எனக்கு ஒரு பயம் இருந்தது, ஒரு பதட்டம் இருந்தது. எனக்கு எங்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நீங்க எனக்கே காட்டி தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ வெரி மச். ரவி சார், யோர் மியூசிக் இதுல தெரிச்சிருக்கு. நிஜமாலும் இதுல ஒரு பிளாஸ்ட் வந்து உங்க மியூசிக் தான். அமேசிங்கா இருக்கு. எங்களை எல்லாம் நாங்க ஒரு பஞ்ச் கொடுக்கறதுக்கு ஒரு 10 பஞ்சோட வெயிட் கொடுக்கறது உங்க மியூசிக். ஸோ தேங்க்யூ சோ வெரி மச். உங்க கான்ட்ரிபியூஷன் இந்த படத்துல யாராலையுமே வந்து மறக்க முடியாது. அமேசிங்கா இருக்கு.
அண்ட் ஃபைனலி இங்க இருக்கிற யாரையும் நான் மறந்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. அருண் ப்ரோ மறந்துட்டேன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க கூட எல்லாரும் கூட ஒர்க் பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது. பட் ஐ திங்க் சம் ஆஃப் தெம் ரிக்வயர் லிட்டில் எக்ஸ்ட்ரா டைம், அதனால அங்க செலவழிக்கிறேன். ஃபைனலி சுபாஷ், எனக்கு நிஜமால ஒரு தம்பி மாதிரி தான் நீங்க. எனக்கு உங்க மேல அவ்வளோ ப்ரைடு இருக்கு, அவ்வளோ சந்தோஷம் இருக்கு. உங்களோட இது வெற்றி தான் எனக்கு தெரியும். அதனால உங்களோட இந்த வெற்றியில நானும் ஒரு சின்ன பங்கா இருந்தேங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஃபார் ரைட்டிங் இவ்வளோ அழகான, இவ்வளோ ஸ்ட்ராங்கான, போல்டான ஒரு கேரக்டர். அதுவும் இதுல நிறைய பேருக்கு தெரியாது. சுபாஷ் எனக்கு பர்சனலா சொன்ன ஒரு விஷயம், சுபாஷோட அம்மாவுமே ஒரு பிளாக் பெல்ட் கராட்டே ஃபைட்டர். ஸோ என்னோட கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் அவங்க அம்மா தான் அப்படின்னு சொன்னாரு. அது எவ்வளோ பெரிய ஆனர். எனக்கு தான் அந்த ஆனர் போய் சேருது. தேங்க்யூ ஸோ மச் சுபாஷ். உங்களோட அம்மாவோட அந்த வேர்ஷனுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன்னு நான் ஹோப் பண்றேன். ஆல் தி வெரி பெஸ்ட் உங்களுக்கு. என் கடைசியா ஒரு குருநாதருக்கு நான் சொல்லணும். எங்களோட சென்சே இங்க இருந்தாரு, பிரபு மாஸ்டர். என்னோட சென்சே எனக்கும் பிரீத்திக்கும் கராட்டே கோச்சிங் கொடுத்தாரு, அவர் தான். உங்களோட ட்ரைனிங் இல்லைன்னா நான் இந்த படத்துல நான் பண்ணதோட 10% கூட பண்ணியிருந்திருக்க முடியாது. தேங்க்யூ சென்சே. ஐ ஆல்சோ வாண்ட் டு டேக் கொஞ்சம் டைம், கொஞ்சம் பேரோட பேர் குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுல இவங்க பேர் லாஸ்ட் 10 கிரெடிட்ஸ்ல கடைசியில தான் வரும். ஆனா இந்த ஒரு சில நபர்கள் இல்லைன்னா இந்த படம் நின்றுருக்காது. எனக்கு ஃபைட்டே தெரியாது, பிரீத்திக்கும் ஃபைட்டே தெரியாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு உமன் கூட ஃபைட் பண்றோம்னு சொல்லிட்டு அவ்வளோ எக்ஸைட்டடா, அவ்வளோ எந்தூசியாஸ்டிக்கா சுத்தி நின்று மோட்டிவேட் பண்ணி, இன்னும் நல்லா பண்ணுங்க மேடம், இன்னும் நல்லா பஞ்ச் பண்ணுங்க மேடம், பட்டாலும் பரவாயில்ல நீங்க அடிங்க மேடம் சொல்லிட்டு எங்களுக்கு ஊக்கம் கொடுத்த ஒவ்வொரு ஃபைட்டருக்கும் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ எம் கோயிங் டு ரீட் அவுட் அந்த லிஸ்ட் ஆஃப் நேம்ஸ். கொஞ்சம் அதிகம் பேர் இருக்கு, பட் ஐ ட்ரை டு ஃபினிஷ் இட் குவிக்லி. கார்த்திக், மணிகண்டன், ராஜ்கமல், இசக்கி, தில்லி பாபு, ஷெரீப், பிரபாகரன், கோட்டீஸ்வரன், சரவணன், ஆனந்தன், ஜித்தின், ராஜாராம், எட்வின் ராஜ், செந்தில், ஜெயச்சந்திரன், ஜெஃபின், மோவன், தங்கமுத்து, சரத், சுரேந்தர், வினோத், நரேஷ், மணி, கரண், கார்த்திகேயன், கணேசன், ராஜபாண்டியன், துரைராஜ், ஆனந்தன், சபரீசன், சதீஷ், ஸ்ரீநாத், ஆகாஷ், மௌரீஷ், ராஜேஷ், தங்கபாண்டி, மைக்கேல், லோகேஷ், யுவராஜ், ஃபேரோஸ், விக்கி, விக்னேஷ், விக்னேஸ்வரன், மோதேஷ், ரஃபி, சரவணன், சுபாஷ், சிவசங்கர், மௌலிதரன், கபிலன், ஜெயவேல், சுரேஷ், ராஜேஷ், ராஜேஷ்குமார், ஸ்ரீனிவாசன், ஸ்ரீனி, ரிஷி, முத்துராமலிங்கம், ஏகாம்பரன், வினோத்குமார், குருதாஸ், ரியாசுத்தீன், குமாரவேல், பாலகுரு, சுப்பிரமணி, கிருஷ்ணகுமார், ஷானவாஸ், குணாலன். இத்தனை பேர்ல இவங்களோட பேர் எப்பவுமே ஃபைட்டர்ஸ்ங்கிற ஒரே ஒரு இதுக்குள்ளால அடக்கி வச்சிருவாங்க. ஆனா இவங்கள ஒவ்வொருத்தரும் எத்தனை அடி வாங்கி, எத்தனை வாட்டி பல்ட்டி அடிச்சு விழுந்து, எத்தனை வாட்டி கஷ்டப்பட்டு, காலையில நாங்க வரதுக்கு முன்னாடி வருவாங்க, கடைசியில நாங்க கிளம்புறதுக்கு அப்புறம் தான் அவங்களும் கிளம்புவாங்க. எங்களை பாதுகாத்து அவங்க வாழ்க்கைய, அவங்க உயிரை டேஞ்சர்ல போட்டுட்டு எங்களை பாதுகாத்து இந்த படத்துல அவ்வளோ டேக் கேர் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு நான் எக்காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஸோ ஐ எம் சோ ஹாப்பி டு ஹவ் ஒர்க் வித் ஆல் ஆஃப் தெம். யாரையும் மறக்கலன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி. இது ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கான எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்கிற ஒரு படம். சின்ன ஸ்கிரீன்ல பார்த்தா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதோட மியூசிக் ஆகட்டும், இதோட ஸ்டண்ட் ஆகட்டும், இதோட கேமரா ஒர்க் ஆகட்டும், எதுவுமே உங்களுக்கு சின்ன ஸ்கிரீன்ல அது கிடைக்காது. ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை நீங்க தியேட்டர்லயே போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான படமா இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. குட் ஈவினிங். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்த ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது ஏஜிஎஸோட 20th இயர், 20வது வருஷம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரும்போது நீங்கள் எவ்வளோ ஒரு ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி 20 வருஷமாக கொடுத்துட்ருக்கீங்க. அதனால தான் எங்களால் நிறைய புது முகங்கள், புது வாய்ஸஸை எடுத்துன்னு வர முடிஞ்சது.
அந்த தைரியத்துக்கு வந்து நீங்க ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. ஸோ பிளாஸ்ட், ஏன் பிளாஸ்ட் அப்படின்னா அந்த கதை ஃபர்ஸ்ட் சுபாஷ். எல்லாருமே வந்து அடுத்த ஜென்ரேஷன் எப்படி அப்படிதான் நம்மளாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த ஜென் ஜியோட மூவி ஒரு திங்கிங் இருக்குல்ல, அது வந்து எவ்வளோ ப்ரெஷியஸ்னா, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு படத்துல வந்து ஆஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஒரு பொண்ணை எப்படி காமிப்பாங்கன்ற அந்த தோரணை நான் செகண்ட் தாட்டே வைக்கல. ஏன்னா அந்த அந்த எதுவுமே நான் தேவையில்லை. பிகாஸ் இது வந்து விமனை க்ளோரிஃபை பண்ற ஒரு படம். அதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். சுபாஷ், இது மாதிரி ஐ ஜஸ்ட் லவ் யுவர் போர்ட்ரேயல் ஆஃப் விமன் அண்ட் ஹவ் யூ சீ தெம் அண்ட் ஹவ் யூ ரைட்ல, அது வந்து ஒரு லவ்லியான ஒரு குவாலிட்டி. அதை வந்து என்னைக்குமே நீங்க வந்து அப்ஹோல்ட் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படம் வந்து எதை பத்தி பேசும்னா, ஒரு பெண் குழந்தைய எப்படி வளர்க்கறது. இப்போ வந்து நம்ம சமூகத்துல வந்து எவ்வளவோ நம்ம பாக்குறோம், வேற விமென்க்கு வந்து சேஃப்டி இல்ல, செக்யூரிட்டி இல்ல. இது மாதிரி ஒரு சமூகத்துல வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து பாதுகாப்பு அண்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த பொண்ணு எப்படி இருப்பா. அண்ட் அந்த பொண்ணை வந்து ஒரு அப்பா வந்து உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, ஊருக்கே ஒரு ப்ராப்ளம்னாலும் நீ நிக்கணும்னு சொல்லி வளர்த்தா அந்த சொசைட்டி எப்படி இருக்கும். அதுதான் இந்த படம். அண்ட் அதுக்காக தான் இந்த படத்தை வந்து நாங்க பண்ணணும்னு ஒரு முடிவு எடுத்தோம். இதை வந்து பண்ணும்போது யார் அப்பாவா இருக்கணும் போது அர்ஜுன் சார் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஏன்னா யூஆர் ஃபாதர் ஆஃப் 2 daughters அண்ட் ஐ ஃபெல்ட் தட் நீங்க வந்து இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு வந்து நின்று பண்ணா இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அண்ட் தேங்க்யூ அர்ஜுன் சார் ஃபார் டேக்கிங் திஸ் அப் அண்ட் கிவிங் ஸ்பேஸ் ஃபார் எவ்ரிபடி எல்ஸ் டு ஆல்சோ ஹேவ் அ ரோல். ஏன்னா இந்த ஸ்கிரீன் பிளேல வந்து எல்லா கேரக்டர்ஸும் இம்பார்ட்டன்ட், எல்லாருக்கும் ஒரு ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. Abhirami ma'am, thank you so much. Abhirami and Preeti ma'am, like really amount of effort that you guys gave. Rehearsals are இருக்கட்டும், ஒரு புது டைரக்டருக்கு வந்து the support of artists and technicians is very very important. So அந்த விதத்துல வந்து all of you, John Cocaine sir, Arjun Chidambaram, Vivek Prasanna, Dileepan sir, Pavan, பாலஹாசன், நிஜமாவே அவர் வந்து உங்க போட்டோவை தான் வச்சு பிக்ஸ்டெக்ல இருந்து சொல்லிட்டு இருந்தாரு, வேற யாரையுமே அவர் காமிக்கல, அது உண்மைதான். இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய பெரிய பிளஸ்ன்றது ரவி வசூர் சார். தேங்க்யூ சார், இட்ஸ் அன் ஆனர். ஏஜிஎஸ் வந்து உங்களை தமிழுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு எங்களோட ஆனர் இது. ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஃபிலிம், ஆல் யுவர் ஃபிலிம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சோல் நீங்க வந்து கொடுத்தது படத்துக்கு. அண்ட் இந்த சவுண்ட் ட்ராக், ட்ரஸ்ட் மீ, இஸ் கோயிங் டு பி எபிக். I'm very excited for everyone to actually see this. DOP Arun, phenomenal work. Art director Veeramani sir, Phoenix sir, நிஜமாவே நீங்க இன்னொரு கோ-டைரக்டர் மாதிரி தான் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். சுபாஷ் சொன்ன மாதிரி நீங்க 3 பேருமே வந்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எடிட்டர் பிரதீப், தேங்க்யூ. as usual, kick-ass trailer செம்மையா பண்ணியிருக்கீங்க. ஸோ வெரி ஹாப்பி டு அகெயின் ஒர்க் வித் யூ. அண்ட் மோரோவர் இந்த படத்துக்கு பின்னாடி as நீங்க சொன்னீங்க, இந்த பிரஸ் ரிலீஸே கடைசியில வந்து ஒரு நேம் லிஸ்டா மாறிடுச்சு. ஒரு படம் பின்னாடி வந்து 1000 பேர் இருக்காங்க. அண்ட் ஐம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி தட் எல்லாருமே அந்த டைம் கொடுத்து அந்த பேரெல்லாம் ரீட் அவுட் பண்ணி அந்த அப்ரிசியேஷன் கொடுத்ததுக்கு. அது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் அது ஆனா உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரும்னா, இந்த படம் வந்து ஒரு குரூப் எஃபர்ட், ஒரு டீம் எஃபர்ட், ஒரு புது முகம், ஒரு புது வாய்ஸ் வந்து தமிழ் சினிமாக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும். அண்ட் என்னோட என்டையர் டீம், ப்ரொடக்ஷன் டீம், வெங்கட் மாணிக்கம் சார், தேங்க்யூ. மாலி சார், த என்டையர் ப்ரொடக்ஷன் டீம், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் டீம், சிவா, பூர்ணி, I'm sure I've left a lot of names. Nikhil, thank you so much. So please வந்து படத்தை தியேட்டர்ல பாருங்க and please give us support. ஏன்னா நீங்க வந்து புது படங்கள், புது முகங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா எங்களாலையும் வந்து நிறைய நியூ ஃபேஸஸ் எடுத்துட்டு வர முடியும். தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும், மேடையில் இருக்கும் என்னுடைய எல்லா கலைஞர்களுக்கும், முதலாளிகளான அர்ச்சனா மேடம் அவர்களுக்கும், ஐஸ்வர்யா அவர்களுக்கும், 20 வருஷத்துக்கு முன்னாடியா நம்ம நடிச்சது, 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஹீரோனா இருந்த என்னுடைய ஹீரோயின் அபிராமிக்கும் அண்ட் பிரீத்தி முகுந்தன் அவர்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டு ஸ்டார்ட் வித், வரலாறு காணாத ஒரு வெற்றியை நோக்கி, வெற்றியோடு
அச்சீவர்ஸ் லிஸ்ட்லயே முன்வரிசையில் இருக்கிற என்னுடைய நண்பன், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஓகே, coming to blast will be really blast. இவங்க சொன்ன மாதிரி நான் இத்தனை படம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேன். ஒரு கராட்டே மாஸ்டர். அண்ட் I should thank my director first. இதேதான் அவரும் என்கிட்டயும் இதே மாதிரி தான் பண்ணாரு. கதை சொன்னதுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம்னா, ஏதாவது சேஞ்சஸ் இது இருந்தா நல்லா இருக்குமான்னு பார்க்கும்போது அவருடைய மூஞ்சி பார்த்தா ஐயோ பாவம், இவருக்கு ஏதாவது கேட்டா வந்து எழுதிருவாரோ என்னமோ. இல்ல ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதே பண்ணிடலான்னு. ஜோக் மாதிரியா இருந்தாலும் ரொம்ப அந்த ஒரு கான்பிடன்ட் அப்படிங்கிறது ஒரு டைரக்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹி வாஸ் வெரி வெரி கான்பிடன்ட். முதல் படத்துக்கு நான் நிறைய ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர்ஸ் நிறைய பேருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் சுபாஷ். ஸோ ரொம்ப ஒரு கான்பிடன்ட். அவருக்கு என்னன்னா ஏதாவது நம்ம கேள்வி கேட்கும் போது கூட சரி 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 வேண்டாமா சார், அது சரி 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 சார் வேணும் சார் அப்படின்னு தான் கேட்பாரு. ஸோ எப்படியோ பை த எண்ட் ஆஃப் தி டே அவருக்கு என்ன வேணுமோ அது வந்து அவர் சாதிக்கிறாரு. அண்ட் வி ஹேட் அ ஒண்டர்ஃபுல் டைம். நமக்குள்ள ஏஜ் கேப் நிறைய இருந்தாலும் அஃப்கோர்ஸ் ஐ பிலீவ் இன் கெட்டிங் அப்டேட்டட் எவ்ரி டே. ஸோ நிறைய இந்த டீம்ல இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன், நிறைய அப்டேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூசிங் மீ சுபாஷ். அதுக்கப்புறம் நம்ம நிறுவனம், நம்ம ப்ரொடியூசர்ஸ், அவங்க படங்கள் ஸ்டார்ட் பண்ணி 20 வருஷம் ஆச்சுன்னு சொன்னாங்க. ரவி பசூர் சொன்ன மாதிரி அவங்க பக்கா ஒரு ஜூம் போட்டு ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல டைரக்டர் வந்து ஜூம் போட்டு பார்த்துருக்காங்க அவங்களுடைய ஸ்கில். ஆனா இத்தனை வருஷம் ஆனாலும் எம்எல் ஜூனே போடல இவங்க. இப்பதான் இந்த படத்தை இந்த நிறுவனத்தில் ஃபர்ஸ்ட் பிக்சர் நான் பண்றேன். இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். பணம் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலையும் அவங்களுடைய பேஷன், டெடிகேஷன். ஐஸ்வர்யா அவர்கள் முதல் நாளே ஷூட்டிங் வந்தாங்க. அது எப்போ 2 o'clock, midnight 2 o'clock. அப்பதான் குழந்தை பிறந்திருக்கு. இருந்தாலும் ஷூட்டிங் வந்து பார்த்தாங்க. எனக்கு ரொம்ப ஐ வாஸ் லைக் டோட்டலி அமேஸ்டு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இவ்வளவு நாள் நான் ரியலி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நான் மிஸ் பண்ணேன் அப்படிங்கிறது இப்போதான் எனக்கு புரியுது. அண்ட் கமிங் டு அவர் ஆர்டிஸ்ட் அபிராமி, ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது வெறும் தமிழ் மட்டும்தான் பேசுவாங்க. ஐ மீன் மலையாளம் மட்டும்தான் பேசுவாங்க. தமிழ் புரோக்கன் தமிழ். இப்ப பார்த்தா அசத்துறாங்க பாருங்க. அண்ட் ஆஸ் அன் ஆக்டர் ஷி இஸ் லைக் இம்ப்ரூவ்ட் சோ மச். அண்ட் ஷி இஸ் a very good singer. the versatility. and இந்த படத்துல she has done a wonderful job. நானே எதிர்பார்க்கல. இவங்க கதை சொல்லும் போது அபிராமியா அப்படியா அப்படிங்கிறது இந்த கேரக்டருக்கு. பட் அந்த நீங்க படம் பாருங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் அபவுட் தட். ஷி ஹஸ் டன் a wonderful job. என்ன ஒரு டெடிகேஷன், ஹார்ட் ஒர்க். சூப்பர் அபிராமி. அண்ட் பிரீத்தி இஸ் மை காட். எப்ப நான் பார்த்தாலும் ஷி வில் பி லைக் ஒர்க்கிங். எத்தனை நைட்ஸ் எனக்கே பாவமா இருக்கு. எந்தெல்லாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா அவங்களுக்கு 2 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் ஐ நோ தட் ஷி இஸ் a very very good dancer. பட் இப்படி ஃபைட் பண்ணிருக்காங்கன்னா இட் வாஸ் லைக் அட என்னடா ஓவர்டேக் பண்ணிடுவாங்களா இவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்தது. பட் பண்ணட்டும். ஏன்னா ஐ ரியலி ஃபெல்ட் வெரி வெரி நைஸ் ஃபார் ஹர் டெடிகேஷன். லெக் எல்லாம் இங்கே போதுங்க. யூ ஷுட் சி the way the style of fight she has done and wonderful. you should இன்னும் மேல பெரிய ஹீரோயின் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நீங்க பண்ணணும். அதுக்கு இதே கம்பெனி தான் பண்ணுவாங்க. லேடிஸ் எம்பவர்மெண்ட். ஸோ எல்லா அந்த மியூசிக் ரவி பஸ்ரூர் வந்து ஐ நோ ஹிம் ஃப்ரம் so many years.
இஸ் அ வண்டர்ஃபுல் மியூசிக் டைரக்டர், வெரி வெரி டெடிகேட்டட். எப்பவும் அதுதான் சிந்தனை, வேற எதுவுமே யோசிக்கிறது இல்லை. எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாலும் அதுக்கு ஆன்சர் வராது, வேற ஏதாவது மியூசிக் பத்தி தான் பேசுவார். அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் மேனு. ஸோ அவங்க பண்ண படங்கள் அதெல்லாம் எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரியும், அவரை பற்றி நான் சொல்ல தேவையில்லை. அண்ட் இந்த படத்தில் ஹி ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அருண் கேமராமேன் அவர் கூட இஸ் சச் எ ஸ்மால் பாய். அன்னைக்கு யாரோ அவர் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், எத்தனை குழந்தைங்க உங்களுக்குன்னு அவர் கேட்டிருந்தேன். அவங்க ஏதோ சொன்னாங்க, அருண் உங்களுக்கு என்ன சார், எனக்கு என்ன கல்யாணமே ஆகல சார், அவ்வளோ சின்ன பையன். பட் ஏஜ்ல சின்னதா இருந்தாலும் the kind of quality is given for the movie is like amazing. எப்பவும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபைட் மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நான் ரொம்ப வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அபிராமி, அப்புறம் நம்ம பிரீத்தி, இவங்கெல்லாம் சொல்லும்போது ஃபைட்டர்ஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்களே, I've seen these boys வீழ்றது, அது எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்கும் உங்களுக்கு, எவ்வளோ கை உடைச்சிருப்பாங்க, எனக்கு எவ்வளோ இருக்கு, பட் அவங்களுக்கு எப்படி இருக்கும் பாருங்க, அதே ஒரு ப்ரொஃபஷன் ஐ நோ. ஸோ இவங்களால அப்படிதான் பார்த்துருக்கேன். இவரு கூட காலு கையெல்லாம் பிரச்சனை இருந்தது, படம் பூரா லுங்கியோட ஒர்க் பண்ணாரு, இன்னைக்கு தான் பேண்ட் போட்டிருக்காரு அவரு. ஸோ இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அவரு அதே மாதிரி டைரக்டர் மாதிரி தான். இப்போ நமக்கு கொஞ்சம் இந்த ஃபைட்ஸ்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால, என்ன பிரபு இது கொஞ்சம் இப்படி பண்ணலாமா, இல்லை சார் இது இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகேப்பா பண்ணிடலாம். அண்ட் அஃப்கோர்ஸ் இப்போ பார்க்கும்போது இன்னொரு ஆங்கிள் எனக்கு தெரியுது. அண்ட் அகெயின் இட்ஸ் கெட்டிங் அப்டேட்டட், கற்றுக்கிறதா எல்லார்கிட்டையும். அண்ட் அவர் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் மெயின் என்ன இதுல பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, எல்லாரும் ஒரு டீம் ஒர்க் மாதிரி பண்ணிருக்காங்க. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எவ்வளவு டெடிகேட் இருக்கோ அதே மாதிரி ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஸ்ட் கூட டே அண்ட் நைட் அவங்க கூட ஒர்க் பண்ணிருக்காங்க. அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவங்க யாருக்கும் என்ன பிடிக்காது. ஆமா வந்து கூப்பிடுவாங்க, ஷார்ட் ரெடினே பொருளை என்ன பண்ற போடா தெரிக்க அப்படின்னு சும்மா சொல்ற, அப்படி மூஞ்சி விடி வச்சுக்கிட்டு போவாங்க, சார் வரமாட்டேன்றாரு சார். அதுக்குள்ள போயிருவேன்னு வச்சுங்களேன். பட் அப்போ கேட்பேன், நிச்சயமா எனக்கு நீ டைரக்டரா எனக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டேன்ல அப்படின்னு. அண்ட் ஒரு டைரக்டருக்கு வந்து அசோசியேட் டைரக்டர் அப்படிங்கிறது ஒரு பொண்டாட்டி மாதிரி. ஸோ என்னதான் பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது வந்து கரெக்ட் பண்ற மாதிரி பாஸ்கர், அசோசியேட் டைரக்டர் பாஸ்கர், நிஜமா he has done a wonderful work in this film. நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. அண்ட் நிறைய விஷயங்கள் இப்போ டேட் பிரச்சனைகள் அது இருக்கும் போதே, இல்லையா டேட் இல்லை நீ என்ன பண்ண சார் 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 எப்படியாவது பண்ணி கொடுங்க. நான் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் பேசுனதே கிடையாது டேட்ஸ் பத்தி, அவங்களும் என்கிட்ட பேசுனது கிடையாது. எல்லாமே he is handling. வெங்கட் கூட என்ன சார் இப்போ சார் டேட் அப்படின்னு. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் திஸ் டீம் அண்ட் ஆல் த ஆக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். ஷுட் ஆல் பெருசா இன்னும் நீங்க வளரணும்னு அந்த கடவுளை நான் வேண்டிக்கிறேன். ஆல் தட் இஸ் பெஸ்ட். అండ్ థ్యాంక్ యూ సో మచ్ అర్చన గారు. ఇంకా నెక్స్ట్ సినిమాలు పిలవండి. ఓకే, అండ్ థ్యాంక్ యూ సో మచ్. గాడ్ బ్లెస్ ఎవ్రీవన్.